இந்த அன்பார்ந்த எல்லாரையும் சொல்லுங்க எல்லாம் அமைதியா இருக்க சொல்லுங்க. ஐயா. இது மோகன்ராஜ் கிட்ட சொல்லுங்க. நீங்க அவர் தான் இங்க அம்மா எங்க அவரு? அவர் தான் பேசிட்டு இருப்பாரு. ஆமா. எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்து அமைதியா இருக்க சொல்லுங்க. இது என்னங்க அது? ஐயா மோகன்ராஜ் கிட்ட பேசுங்க. ஐயா வணக்கங்கய்யா, சொல்லுங்கய்யா. கேட்கல ஐயா, கேட்கல ஐயா. அவர் ஹெட்போன் போட்டா இல்ல இல்ல இல்ல. ஐயா மோகன்ராஜ் கிட்ட பேசுங்க ஐயா. ஐயா மியூட் எடுங்க, அன்மியூட். ஓகே ஓகே, பேசுங்க இப்போ. மோகன்ராஜ் சொல்லுங்க, கேக்குது. கொஞ்சம் எல்லார்கிட்டையும் சொல்ல அமைதியா இருக்க சொல்லுங்க ஐயா. நம்ம கூட்டம் நடத்தணும்ல. ஆமாங்க ஐயா, இங்க யாரும் பேசவே இல்லை, நான் தான் பேசணும். சத்தம் வருதுங்களா? ரொம்ப சத்தம் சொல்றேன். அவன் பெரிய ஹாலு எப்போ கேக்குது? இல்ல இல்ல இல்ல, நிறைய பேர் பேசுற குரல்ல கேக்குதுங்க ஐயா. சரியா சரியா சரியா. தாமோதரம் பேசுறது கேட்க முடியல. சரியா சரி. அன்பார்ந்த அறிவழி காணொலியில் பங்கேற்றுள்ள பங்கேற்பாளர்கள் உங்கள் அனைவருக்கும் அறிவழி காணொலி இயக்கத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். இன்று சென்னையிலிருந்து பர்னாலா பகுதியாளர் கழக மாநாட்டிற்கு வருகை தந்ததை பற்றி ஐயா பகுதியாளர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா வெங்கடேசன் ஐயா அவர்கள் ஒரு சிறப்பான அந்த பயண அனுபவத்தை நமக்கு வழங்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, இன்றைய நிகழ்வில் பங்கேற்றுள்ள ஜார்க்கண்ட் மாநிலத்திலிருந்து ஜமஸ்ட்பூர் என்னும் நகரத்திலிருந்து ஐயா விகாஸ் குமார் அவர்கள், அவர் ஒரு சுதந்திரமான பத்திரிகையாளர், இண்டிபெண்டன்ஸ் ஜேர்னலிஸ்ட். அவர் பெரியார் கொள்கையிலும் பாபா சாஹிப் அம்பேத்கர் கொள்கையிலும் ஒரு ஈடுபாடானவர். அவர் இந்த மாநாட்டில் பங்கேற்க வருகை தந்திருக்கிறார். அவரும் இந்த அறிவழி காணொலியில் தன்னை அறிமுகப்படுத்தி அதற்கான உரையை வழங்க இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து, இப்பொழுது முதலாவதாக ஐயா ஆதி வெங்கடேசன் ஐயா அவர்கள் தனது பயண விவரத்தை உணர்ச்சியோடும் எழுச்சியோடும் வழங்க இருக்கிறார் என்பதை தெரிவித்து அவரை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். 26/10/22 வெள்ளி இரவு தமிழ்நாடு விரைவு வண்டி மூலம் 18 கழக தோழர்கள் பர்னாவில் நடக்கும் பிரா எனும் அனைத்து இந்திய பௌத்தர கூட்டமைப்பு 2 நாள் மாநாட்டிற்கு புறப்பட்டோம். விமானத்தில் 11 பேர் வந்தார்கள். ரயில் மூலம் 18 பேர், 16 பேர், மொத்தம் 27 தோழர்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்த மாநாட்டில் பங்கு பெற்று இருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாடு விரைவு வண்டி 2188 கிலோமீட்டர் தூரத்தை கடந்து புது டில்லிக்கு 28/10/22 காலை 7 மணிக்கு நலமுடன் வந்து சேர்ந்தது. ரயில் நிலையத்திலேயே புதுடில்லியில் இருந்து பர்னாலா செல்லும் வண்டி 10:25க்கு அதற்குள் நாங்கள் முடிந்த அளவு ஃப்ரெஷ்அப் செய்து கொண்டு காலை உணவு சாப்பிட்டு மதியத்திற்கும் உணவு வாங்கி கொண்டு புறப்பட்டோம். அந்த வண்டியின் பெயர் ஸ்ரீ கங்கா நகர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். வண்டியில் பயணம் செய்தோம். அந்த வண்டி
புதுடில்லியில் இருந்து 10:25க்கு புறப்பட்டது. 3:10க்கு பர்னாலா நகரை வந்து அடைந்தது. பர்னாலா ரயில் நிலையத்திலேயே தந்தை பெரியார் வாழ்க, அன்னை மணியம்மை வாழ்க, ஆசிரியர் வாழ்க என்ற முழக்கம் தமிழ், ஆங்கிலம், ஜிந்தாபாத் என்ற இந்தி முழக்கங்களோடு அனைவரும் முழங்கினோம். அது ஒரு அந்த பகுதி மக்களுக்கு ஒரு ஆச்சரியமாக அதை பார்த்தார்கள் என்பதை குறிப்பிட வேண்டும். மாலை மாநாடு நடத்துபவர்கள் ரயில் நிலையத்திற்கே வந்து ஊர்திகள் வர ஏற்பாடு செய்தார்கள். பொதுவாக ஒரு கவர்மெண்ட் அகாமடேஷன் தான் அவர்கள் செய்தார்கள். அதில் கூட குறைந்த அளவு மினிமம் சென்றுவார்கள், அது போன்ற குறைந்த அளவு வசதிகள் இருக்கிறது. சிலர் வந்து தனியாக அறை எடுத்து தங்கினார்கள். அறை எடுத்து சமாளிக்கலாம் என்று பெரும்பான்மையான தோழர்கள் இங்கேயே தங்கி ஆரவாரமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் என்று குறிப்பிட வேண்டும். புதுடில்லியில் இருந்தே பர்னாலா 298 கிலோமீட்டர் ஆகும். கவர்மெண்ட் அகாமடேஷன் வந்த சிலர் தோழர்கள் சிலர் குளித்தார்கள், சிலர் குளிக்கவில்லை, சிலர் அழுதார்கள், சிலர் சிரித்தார்கள் என்பது போல அவர்கள் வாய்ப்புக்கு வசதிக்கு இருந்து விட்டார்கள். ஆனால் 1 மணி நேரத்தில் தயாராகி பர்னாலா பசாருக்கு சென்று ஒரு மாலை நடையை செய்துவிட்டு வந்தார்கள். இரவு 8 மணிக்கு இரவு உணவு தயாராக வழங்கப்படும் என்று கூறியுள்ளார்கள். இன்று நாங்கள் இரவு 8 மணிக்கு போக இந்த வேலையை ஆரம்பித்திருக்கிறோம். அதனால எங்களுக்கு எந்த விதமான குறை கிடையாது. இரவு உணவை இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு கூட நாங்கள் சாப்பிட தயாராக இருக்கிறோம். நாளை காலை நடக்கும் மாநாட்டிற்கு விற்பனைக்காக செய்திருக்கிறோம். செய்ய வேண்டும் என்று ஆசிரியர் அவர்கள் கேட்டுக்கொண்டதுக்கிணங்க அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த 100 புத்தகங்கள் உண்மையிலேயே ஒரு 10 கிலோக்கு மேல் எடுத்துக்கொண்டு வருவது மிக சிரமப்பட்டோம். இருந்தாலும் நாம் செய்துதான் தீர வேண்டும் என்ற எண்ணத்தில் அதை ஒருவர் மாற்றி தோழர்களாக இப்போது நாங்கள் நினைப்பது என்னவென்றால் அந்த புத்தகத்தை எல்லாம் கையில் வலு குறைந்துவிடும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது ஒரு சிறந்த பணி. நாளை காலை மாநாட்டை ஒட்டி நடக்க இருக்கும் ஊர்வலத்திற்கு தந்தை பெரியார், அன்னை மணியம்மையார் போன்றவர்கள் புகைப்படத்தை பிளே காட்சி தயார் செய்து வைத்திருக்கிறோம். இந்த செய்தி தொகுப்பு 26/10/22 முதல் 28/10/22 மாலை அல்லது இரவு 8:20 வரை நடந்த செய்திகளின் தொகுப்பாகும் என்று நான் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தமிழ்நாட்டிலிருந்து 27 தோழர்களும், ஆந்திர மாநிலத்திலிருந்து 50 தோழர்களும், கர்நாடகாவிலிருந்து 10 தோழர்களும் மற்றும் ஒரிசா, கேரளத்திலிருந்து தோழர்கள் வந்து இருக்கிறார்கள். இந்த மாநாட்டிற்கு இந்தியாவின் அந்த கோடியில் இருக்கும் ஜார்க்கண்ட் மாநிலத்தை சேர்ந்த விமல்கேஷ் குமார், இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்ட், தமஸ்திபூரில் இருந்து மிகவும் ஆர்வமாக வந்திருக்கிறார். இந்த காணொலியில் அவர் தன்னை அறிமுகம் செய்யவும் மிகவும் ஆர்வமாக இருக்கிறார். அவர் என்னுடைய பேச்சுக்கு அவர் என்னுடைய பேச்சு இத்துடன் முடித்து இன்று வரை நடந்த செய்திகளை தொகுத்து
இதற்கிடையில் இன்று மாலை மாநாட்டு திடலில் கமிட்டி மீட்டிங் நடந்திருக்கிறது. அந்த கமிட்டி கூட்டத்திற்கு மாநில தலைவர் ஈரா தமிழ்ச்செல்வன் அவர்கள் கலந்து கொண்டார் என்பதும் இன்றைய செய்தியோடு அதை சேர்க்க வேண்டும். இப்பொழுது ஜார்க்கண்ட் நகரிலிருந்து வந்திருக்கும் தோழர், இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டாக பணியாற்றும் தோழர் விகேஷ் குமார் என்பவர் இப்பொழுது பேசுவார்கள். இப்பொழுது அறிவொளி வானொலியில் ஜார்க்கண்ட் திராவிட கட்சி தோழர் பேசுவார்கள். இன்று காலை பர்னாலா வரும் நிகழ்ச்சியில் பங்கேற்று எங்களோடு கலந்துரையாடி அங்கே பல கருத்துக்களை பகிர்ந்தாலும் உங்கள் மத்தியில் அவர் தன்னுடைய அறிமுகத்தை வழங்க இருக்கிறார். அவர் ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டாக பணிபுரிகிறார். அவர் தந்தை பெரியார் கொள்கையிலும் பாபா சாஹேப் அம்பேத்கர் கொள்கையிலும் மிகுந்த ஈடுபாடோடு அந்த பகுதியில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன்னுடைய அயராத பணியை செய்து கொண்டிருக்கிறார். அதன் மூலம் இந்த மாநாட்டில் தன்னுடைய கருத்தை பதிவு செய்யவும், அதே நேரத்தில் இங்கு எடுக்கப்படும் தீர்மானங்களை அங்கே அந்த மக்களுக்கு தெரிவித்து அதன் மூலம் இந்த பகுதிவாளர் கழகத்தை மேம்படுத்துவதற்கான ஒரு முயற்சியை ஐயா ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர் இப்பொழுது உங்களுடைய ஆங்கிலத்தில் உரையாடுவார். அதை கேட்டு உணர்வாக அவருக்கு ஒரு உற்சாகத்தை தர வேண்டுமாய் அன்போடு அழைக்கிறோம். நன்றி. வாருங்கள். Oh, இளைஞர், you are a young man. Yes. I thought you will be middle age. You are very young. Yeah. You are welcome. You are welcome to our forum. Thank you, sir. Thank you. Proceed, sir. So I am like Vikash Kumar. So I am a independent journalist and also I am a science communicator. I am basically from Jamshedpur, Jharkhand. So since youth days, I have been involved in all the social movements, in all this movement for social transformation. Since my college days, I did my studies also in this field, social work field, masters in social work. So I was also doing PhD from Delhi University, but I had to drop out due to some health issues. But last few years, I've been into this digital media field. So I have been also been working in this digital media, YouTube, like different news channels. I also set up in Jharkhand in the local level or also Jharkhand level. But my focus of work has been on the downtrodden, like because in last few years, although I have been a grassroots level activist, but last few years I have been also into this digital media field, because I felt like in the mainstream media, all these voices from the downtrodden section, especially Dalits, Adivasis, Muslims, and women, children, they have not been adequately represented in the mainstream media. So I felt like it's very important to give these spaces to these communities who are being underrepresented, because even in the newsrooms, even in the media sector, if you get the data, statistics, most of this media organization also being controlled and dominated by the dominant caste. So like any other institution in this country, like even those institutions, media institutions, are being underrepresented. So we don't have like Dalit, Adivasi, or Muslim reporters in the mainstream media. So even even in the managerial level, we don't have so much representation of the decision making from the Adivasi or the Dalit community. So it's very important. So I have been like, even after I've been doing reporting of all the issues which is being concerned by the marginalized in Jharkhand. We know that Jharkhand, it is a very like tribal dominated state. It's a very new state. It came in, it was formed in the year 2000. It came out of Bihar because it was like a colony, and it is one of the oldest movement in India for a separate statehood. Like Telangana, Jharkhand, separate Jharkhand movement has been going on since the 1930s, 40s.
you know about Jaipal Singh Munda. He was one of the leading figures of the Jharkhand movement. He was one of the, he passed from Oxford University. He was a member of the Constituent Assembly, one of the few Adivasi members of the Constituent Assembly uh, in independent India, before independence also. So he was one of the leading Jharkhand movement leaders. He studied from Oxford College. He was the first captain of the Indian hockey team, which won the gold medal in Olympics. So Jaipal Singh Munda was a very leader. He was very assertive, and he formed a separate Jharkhand party also, which won a lot of seats, major opposition party in the post-independent India, like in the Bihar elections. So he was very vocal about this whole Jharkhand movement. So Jharkhand, like Tamil Nadu, we are like because Tamil Nadu, I have not visited much Tamil Nadu, but it's very, I have seen like it's very assertive about its language, about its culture, about its identity. It's very like the whole struggle is about is protecting its identity and struggle, identity and language. So even Jharkhand, the whole separate movement, Jharkhand movement was about this control about land resources like Jal Jangal Jameen, which we say, forest, land, and all the resources. Because it was not in the control of the tribal people. Tribal people formed like 26 to 28% of Jharkhand. It's a small state, like 3 crore population. It's a very, but the population is very high, Jharkhand tribals. But even in spite of so much of resources, Jharkhand provides coal, Jharkhand provides uranium, Jharkhand provides iron. But the people of Jharkhand are very poor. It's one of the like the health or the education indicators are can be compared to sub-Saharan African countries. So while like this Jharkhand, Odisha, Chhattisgarh, in spite of being so resource rich, but still the people, the local people, what have they gained even after independence? Still they are so poor. So much like malnutrition is there. So much of dropout rate is there. So that's the whole idea. Like Jharkhand, in spite of being formed like even after now 2022, 22 years, but still like it's such a poor state. So, but the good part is like the Jharkhand is like people are very political. The youth are like the Adivasi youth are like they know they are concerned about their rights. They are concerned about the language. So it's a very like vibrant state in terms of the social movements which is taking place. Even in terms of large corporates, it has one struggle. Jharkhand is an example of winning struggles against big corporates like the Mittal plant, like the Adani plant. It's very assertive. So the social movements are very strong. So like in Tamil Nadu, the Periyar movement which we say, because Jharkhand is not in terms of like Periyar, like Tamil Nadu, it has been much more of Brahmanism. Like it has been like seen the dominance of like a particular kind of community, and the other community where they were like oppressed. So like Jharkhand is much it's in the similar pattern. Jharkhand is also like a few kind of communities were kind of controlling it, and the tribals were dispossessed of their land. So even same kind of struggle is there in Jharkhand also. It's not a very caste system kind of a struggle in Jharkhand. It's much more a different kind of control over land resource. But like we are gaining inspiration. The North India today is gaining inspiration from Periyar, because Periyar was about the self-respect movement. Periyar was about the rational movement, and we are seeing in North India the upsurge. Last 8 years, we are this new government like the upsurge of the whole kind of superstition, the upsurge of superstition. Like even the ruling class leaders, they are talking like they are propagating kind of false belief. They are propagating Brahmanism, and we are seeing kind of about the movement of Ambedkar or Periyar was of unequal society, of the women, of the like the marginalized caste. But we are again seeing like in the mainstream the reservation, like they're weakening reservation, they're weakening even crimes against women in UP and our North Indian. We are seeing the upsurge in crime against women.
So this whole Periyar movement of liberty, equality to all the sect communities, equality to women, it is again going back. We are again going back to the dark stages. So Periyar and Ambedkar is a role model for all the North Indian and the whole rational movement. We need a rational movement like in the South India, like Kerala, Tamil Nadu. There is a strong rational movement, self-respect movement. So there is a need for like all the North India, like Jharkhand. There is a movement, but North India overall, like what we call the Bimaru states, North Chhattisgarh, like Bihar, Uttar Pradesh, Madhya Pradesh, Rajasthan. This kind of states, we need a kind of a very rational scientific movement. We recently saw this solar eclipse, all the false, even with the mainstream media, and they are not like propagating like scientific inquiry. They are only like propagating scientific, like what to do in during solar eclipse, what not to do solar eclipse. So there's like a lot of false beliefs going on in society. So we need a kind of a new kind of movement, and I think Periyar and Ambedkar is the right inspiration for the youth in the different part, not only in South but different all over India. I think we should draw inspiration from the Periyar, because the Periyar movement is about exploitation against, like the fight against exploitation of any kind on the caste, creed, gender. It is exploitation of a free human being who thinks freely, with a scientific inquiry, with a rationalist mind. So this kind of temperament, scientific temperament, is required in all sphere of society, and we should draw inspiration from Periyar, I believe. Thank you. Excellent, sir. Excellent. You You have touched. kindly introducing the program. Vikas Kumar, always. Thank you. And then she is another person coming from Odisha. Odisha. This person introducing my name, my work, my propaganda party, always telling this channel, congratulations. Sit and tell me, sir. Yes, sir. You are welcome. You are welcome Yeah. to Arivali Kanoli Yekam. Myself, Amir Prasad Sahu, a senior faculty in physics department in self-financing colleges in the state of Odisha, and I belong to this rationality community, and we have formed the organization in the name Humanist and the Rationalist Organization. Our basic motto is to think everything in the aspect of scientific formulation or scientific nature, not to believe anything what is said earlier. We always advise to the people to know whatever event it comes to our knowledge, you should know what is the reason behind it, why it is happening, and whatever feelings are earlier continuing in the society that is particularly biased to exploit the lower community people or the lower intellectual people or lower financial people, to exploit them, they are giving different imaginary fairness. Because of that imaginary fairness and the low academic and financial status, people compulsorily believe those things, but practically those beliefs are completely false beliefs. There is no reason behind that. For example, everybody knows solar eclipse or lunar eclipse. There what happens? So in that solar eclipse or lunar eclipse, recently gone solar eclipse. In solar eclipse, moon, sun, earth, they lie on one line, so that phenomenon occurs. But keeping that phenomenon in some different way, some community or some people are prohibiting the people, don't take food, don't do this. If you do food, you will take food, or if you do this, you will get very loss in your life, or you will get some damage in your life. But practically that is nothing.
in the last solar eclipse, we find in Odisha, there is no change in temperature, there is no change in humidity as the previous day and same day and the next day. The climate condition is same almost. So there is no problem to take food, whatever may be. It may be veg food or non-veg food. So we have taken that and we have shown the demonstration to many people. Okay, thank you all to give me scope to say something. Thank you, sir. You will meet similarly, simply, and then Periyar and Baba Saheb Ambedkar introduction for our Odisha program. And then another person coming from Telangana. Thank you, sir. அன்பார்ந்த அறிவழி காணொலியில் பங்கேற்றுள்ள பங்கேற்பாளர்களே, இப்பொழுது தெலுங்கானா மாநிலத்திலிருந்து வருகை தந்து நம் இந்த மாநாட்டில் பங்கேற்கக்கூடிய ஐயா அவர்கள் அவர் கருத்துக்களை அறிவழி காணொலிக்கு பதிவு செய்கிறார். அவர் தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார். Namaste, Aryavajya channel. This opportunity given Damodar organization. My name is Satya Nirdaran from Dharmavaram, Satya Sai Jilla. Since 40 years, my resolute experience. Today, very happily, number of persons with unity in Tamil Nadu, Periyar fighters are attending and given one of the opportunity, all are rationalist. So one rationalist is equal to 100 non-rationalist. One rationalist activist is equal to 1000 non-rationalist. One organizer activist is 10,000 non-rationalist is equal. So rationalist is a power, rationalist is a weapon. One rationalist fight out at the time of previous Periyar, Thannai Periyar. 1% revolution is heavy. Nowadays also continue. In future also, Periyar philosophical theory is more requirement. Every society, every village, every country, every nation, all over country. So all our request, I requesting to you, you unit to other organizations, mutual, friendly, any organization conduct at different place. So attend and knowledge up to date. నా పేరు సత్య నిర్ధారన్. నేను ధర్మవరం నుంచి మాట్లాడుతున్నాను. నాస్తికత్వంతోనే అతి పెద్ద విజయాలు సాధించవచ్చు. ఆంధ్రప్రదేశ్లో డాక్టర్ సమరం గారు ఎంబీబీఎస్ డాక్టరే, కానీ ఆయన సెక్స్ ఎడ్యుకేషన్ పైన, మూఢనమ్మకాల పైన 200 పుస్తకాలు రాసినారు. ఇండియాలో మరో ఎంబీబీఎస్ డాక్టర్ సాధ్యం కానీ ఒక డాక్టర్ సమరంతే సాధ్యమవుతుంది. ఎందుకు? సమరం హేతువాది. Samaram is a rationalist, Samaram is a rationalist family, his father is also atheist. మామూలుగా సాధారణంగా ఒక ఎంబీబీఎస్ డాక్టర్ ఒక స్థానానికే కొంతవరకే ఫలితాన్ని ఇవ్వగలుగుతారు. కానీ ఒక ఎంబీబీఎస్ డాక్టర్ 200 పుస్తకాలు రాసి ప్రపంచంలోనే ప్రసిద్ధిగాంచి ఆ నాలెడ్జ్ ఇస్తున్నా అంటే రేషనలిజం ఐడియానే. ఈరోజు నేను కూడా ఒక సోషల్ సైంటిస్ట్గా వైద్య రత్నాల వేదిక అనేది ప్రారంభిస్తున్నాను. భారతదేశంలో ఉన్న 1,25,00,000 మంది వృద్ధులకు అది సహాయపడుతుంది. నేను ఏ విధంగా చేయగలుగుతున్నాను? సోదర రేషనలిస్ట్ సంఘాల సహకారం తీసుకొని ఈ విజయాన్ని నేను చేయగలుగుతున్నాను. అయితే ఒకటి, తమిళనాడు నుంచి వచ్చే పెరియార్ రేషనలిస్టుల్లో సంఘీభావం ఎక్కువ ఉంటుంది. ఎక్కడ చూసినా ర్యాలీ చేస్తారు, ఫోటోలు తీసుకుంటారు, బ్యానర్లు చేస్తారు. అది మేము చూసి నేర్చుకోవాలి. సో వీఆర్ ఫాలోయర్స్ from Periyar fighters. Periyar ఆలోచన విధానం,
పెరియార్ స్టడీ సర్కిల్ మా ధర్మవరం నెలకొల్పడానికి నేను సహాయ సహకారాలు అందిస్తాను. పెరియార్ పిహెచ్డి, పెరియార్ ఇన్స్టిట్యూట్స్ మా ఆంధ్రాలో చాలా అవసరము. పెరియార్ ఆలోచన విధానం పైన తెలుగులో కూడా పరిశోధన చేయవలసిన అవసరం ఉంది. ఇక్కడ తెలుగు యూనివర్సిటీలో కూడా పెరియార్ ఫిలాసఫీ గురించి ఒక పరిశోధన కేంద్రం ఏర్పాటు చేయాలని మన ఆంధ్రలము తెలంగాణ వాదులం అంతా కలిసి చేయాలి. గోరా కేంద్రంలో ఒక స్టడీ సర్కిల్ పెట్టారు. తమిళనాడులో కూడా పెరియార్ పైన ఒక ఫిలాసఫికల్ రీసెర్చ్ పెట్టారు. కానీ ఆంధ్రప్రదేశ్ లో కూడా తమిళనాడులో ఉన్నటువంటి పరిశోధన కేంద్రాలయము, అక్కడ యూనివర్సిటీలో ఉండే పరిశోధన కేంద్రమో ఆంధ్రాలో కూడా పెట్టవలసిన అవసరము ఎంతైనా ఉన్నది. పెరియార్ ఆలోచన విధానం స్త్రీల విషయంలో కానీ తర్వాత ఏ సమస్య అయినా పరిష్కరించడానికి ఆ ఆలోచన చాలా ఉపయోగపడుతుంది. కావున మనమంతా పెరియార్ ఆలోచనలో మరొకసారి బాగా నెమరు వేసుకొని పెరియార్ యొక్క ఆలోచన విధానాన్ని మనం ప్రతిబింబజేసి సమాజానికి మార్గదర్శనం కావాలని కోరుతున్నాను. నమస్తే. ఈ అవకాశం ఇచ్చిన దామోదర్ గారికి నమస్తే. ఎవరు ఒపీనియన్? அடுத்ததாக நம்முடைய ஆவடி மாவட்டத்தில் ஐயா கோரா அவர்கள் நம்ம இயக்க பற்றாளர். அவருடைய நட்பை பெற்றவர். இவரும் தெலுங்கானா மாவட்டத்திலிருந்து வருகை தந்துள்ளார். அவர் இந்த மாநாட்டுக்கு வருகை தந்த நோக்கத்தையும் அவருடைய தன்னிலை இலக்க கருத்துக்களையும் இந்த அறிவழி காணொலியில் தெரிவிக்க விரும்புகிறார். அவரை நாம் அறிவழி காணொலிக்கு சார்பாக அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. జైన్సన్, నేను తెలంగాణ భారత నాస్తిక సమాజం రాష్ట్ర కార్యదర్శి. నేను గత 30 సంవత్సరాల నుంచి భారత నాస్తిక సమాజంలో పనిచేస్తూ ఈ ద్రవిడ మున్నేర కథకం వాళ్ళ డీకే వారితో కూడా సంబంధాలను ఎంతో సార్థకంగా వాళ్ళకి పుచ్చుకొని చాలా కార్యక్రమాలను చేస్తున్నాం. ఇప్పుడు నాస్తిక సమాజం పెరియార్ ఆలోచన విధానాన్ని, పెరియార్ సిద్ధాంతం, పెరియార్ ఉన్నత ఆలోచనలు అవి మాకు ఎంతో ఉన్నతమైన ఆలోచన కలిగింపజేశాయి. కాబట్టి నిత్యం పెరియార్ని పుచ్చుకొని మా కార్యక్రమాల్లో భారతదేశం అంతటా చేస్తూ ఉంటాం. అందులో భాగంగానే ఇప్పుడు సిరా పిలుపు మేరకు 12వ జాతీయ సమావేశాలకు పంజాబ్ బర్నాలకు రావడం జరిగింది. మా కార్యక్రమాల్లో టీకే పత్రికలలో కూడా ఎన్నో తెలంగాణలో జరిగిన కార్యక్రమాలలో మేము పాల్గొని దాని ఆలోచనలను ఎంతో ముందుకు చేసుకుపోతున్నాం. ఇంకా చేసుకుని పోతాం. చాలా కార్యక్రమాలలో మేము డీకే వారితో కలిసి పనిచేస్తున్నాం. నిత్యం వారితో సత్సంబాలు కలిగేసుకుంటూ గోరా గారిని నిత్యం మేము మాట్లాడుతూనే ఉంటాం. ఈ కార్యక్రమాలు ఎన్నిసార్లు చేసినా మాకు ఇంకా తక్కువనే అనిపిస్తుంది. ఈ ఆలోచన విధానం చాలా నచ్చి మేము ఉన్నతమైన ఆలోచనతోని పెరియార్ ఆలోచనని ముందుకు తీసుకెళ్ళడానికి సాయశక్తులా కృషి చేస్తాం. அடுத்த கட்டமாக இந்த மாநாட்டில் பங்கேற்க வருகை தந்துள்ள
தெலுங்கானா மாநிலத்திலிருந்து பங்கேற்றுள்ள மகளிர் அவர்கள் தன்னுடைய பெயர், தன்னுடைய நோக்கம், இந்த மாநாட்டிற்கு வருகை தந்ததை பற்றி விளக்கமாக தெரிவிக்க இருக்கிறார்கள். வாருங்கள் அம்மா, உட்காருங்க. உங்களை அறிமுகப்படுத்துங்க. தெலுங்கானாவா ஆந்திராவா கேட்குதா? தெலுங்கானா தெலுங்கானா ఆంధ్రా కోయిబి. జై భీమ్, జై ఇన్సాన్. వణకం. మేము ఇక్కడ పెరియారిస్ట్గా ఒక నాస్తికరాలుగా మేము ఇంతకుముందు కూడా చాలా విషయాలలో మేము ప్రతి మన మీటింగ్లలో వచ్చినాము. పెరియారిస్ట్గా మేము చెన్నైలో ప్రోగ్రామ్ చేసినాం. ఎందుకంటే పెరియారు, భగత్ సింగ్, అంబేద్కర్ ఇస్టుగా మేము అన్ని ప్రోగ్రామ్ చేస్తూ ఉన్నాము. అలాంటి ప్రోగ్రామ్ లో మనకు ఫిరా మీటింగ్ కూడా ఇంతకుముందు కూడా వచ్చినాం మేము. ఎందుకంటే ఇది ఫిరా మీటింగ్ అప్పుడు అందరికీ సమానంగా, మహిళలకు కూడా సమాన హక్కులు ఉన్నాయని చెప్పడానికి పెరియారిస్ట్ కానీ అంబేద్కర్, భగత్ సింగ్ వీళ్ళందరూ ఇలా చేశారు. ఎందుకంటే వాళ్ళు చేసినవన్నీ మనకు తెలిసి అనుభవం పూర్వకంగా మేము వివిధ ఊర్లలో నుండి వచ్చినా కానీ అందరితోటి మనం కలిసి ఉండి వాళ్ళని కూడా ముందుకు మహిళలను కొంతమంది ముందుకు తీసుకెళ్లే ఉద్దేశంతో మేము ఇక్కడ ఇవన్నీ ప్రోగ్రామ్స్ ప్రతి ఒక్క మీటింగ్ మేము కండక్ట్ అవుతాము. ఎందుకంటే సెల్ఫ్ రెస్పెక్ట్ ముందు ఉండాలి అందరికి. అలాంటి ఉన్నప్పుడే మనకు దాని గురించి మనకు పెరియార్ గారి మనకు వివరణ బాగా చెప్పిండు. ఎందుకంటే ఎక్కువ శాతం పెరియారిస్ట్ భావాలతో మేము ఉన్నాం కాబట్టి అతన్ని ఫాలో అయ్యే మేము ఊర్లలో కూడా పెరియార్ వర్ధంతులు, జయంతులు, అంబేద్కర్ ఇవన్నీ ప్రోగ్రామ్ చేస్తూ మహిళలు అందరికి కూడగట్టి, ఎందుకంటే ఇలాంటి జరిగితే మనకు మహిళలకు ఏమి చేసిండ్రు, ఎవరు ఏమి చేసిండ్రు అనేది వాళ్ళందరికీ తెలియజెప్తూ వాళ్ళని ముందుకు వెళ్ళే ఉద్దేశం మేము మాకు ఉండి మేము చిన్న చిన్న ఇంటి దగ్గర కూడా ప్రోగ్రామ్ చేస్తూ ఉంటాం ఎప్పటికీ. అట్లాగే ఇప్పుడు ఇక్కడ ఫిరా మీటింగ్ రావడానికి కూడా మేమందరం ఇంత దూరం అయినా కానీ మేము, ఎందుకంటే ఇంత దూరం ఉన్నా కానీ అందరితో కలవాలి. అక్కడ ఇక్కడ ఏమేమి జరుగుతున్నది, ఇక్కడ జరిగిన విషయాలు ఇంకా వెళ్ళిన తర్వాత మళ్ళీ ఊర్లలో అందరికి తెలియజేయాలి. ఇట్లా ఉన్న మన ఉద్యమం అని ప్రచారం, మేము కూడా ఉద్యమం ప్రచారం చేయడంలో భాగంగానే మేము ఇక్కడికి వచ్చినాం. ఇక్కడికి వచ్చినా మాకు అందరికి ఇక్కడ వీళ్ళ సౌలతులు బాగున్నాయి. అందరూ మన మంచిగా రిసీవ్ చేసుకున్నారు. చాలా అందరికీ ధన్యవాదాలు. జై ఇన్సాన్, జై భీమ్. நன்றி அம்மையார் அவர்களுக்கு. சிறப்பான கருத்துக்களை இந்த அறிவொளி காணொலியில் பங்கேற்று எனக்கு மிகுந்த உற்சாகமாக இருக்கிறது. காரணம், நாம் வழக்கமான முகங்களை பார்த்து இந்த அறிவொளி காணொலி இன்று நாளை நடைபெறுகின்ற மாநாட்டையொட்டி பல்வேறு கருத்துக்களை பல்வேறு மாநிலங்களிலிருந்து வருகை தந்துள்ளவர்களை நாம் அறிமுகப்படுத்தி அவர்களுடைய எண்ணங்களை இந்த அறிவொளி காணொலி பதிய வைத்திருக்கிறோம். மகிழ்ச்சி. அதை பற்றி தாங்கள் உங்கள் கருத்துக்களை இந்த அறிவொளி காணொலியில் பங்கேற்றுள்ளவர்கள் தெரிவிக்க வேண்டுமாய் அன்போடு கேட்டு, முதலாவதாக ஐயா ஷேர்லாதன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். வாருங்கள் ஐயா. ஐயா ஷேர்லாதன் ஐயா வாங்க. அதான் வந்துட்டேங்க ஐயா. அதாவது மிகச் சிறப்பான ஒரு நிகழ்ச்சி இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கிறது. இது நம்மளுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இட் இஸ் பியாண்ட் இமேஜினேஷன் வாட் வி ஆர் டூயிங் டுடே. அங்க இருக்கிறவங்களை கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லலாம். அங்க இருக்கிற தோழர்கள், நம்ம தோழர்களுடைய, நம்ம எவ்வளவு பெரிய ஒரு தமிழகத்துல இருந்து ஒரு திராவிடர் கழகத்தினுடைய ஒரு கூட்டம், நம்ம எவ்வளவு பெரிய ஒரு சாதனையை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அவங்கள கொஞ்சம் அமைதியா இருக்க சொல்லுங்க. அவங்க எல்லாரும் இங்க கூட்டம் அதிகமா இருக்குதுங்கய்யா. அதனால அவங்கவுங்க ஒருத்தர் தன்னை பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் தான். இல்ல அது இந்த கூட்டம் முடியற வரைக்கும் அந்த இது இருக்கணும்ல. ஆமா, இல்ல நமக்கு வேற இடம் கிடைக்கல. இல்ல வேற இடமே வேணாம். இல்ல வேற இடம்லாம் வேணாம். அங்க இருக்கிறவங்க கொஞ்சம் அமைதியா இருக்கணும். Really, I appreciate your participation, and one of your lady member, she spoke excellently. We are very much interested in having continuous contact with your organization so that we can do something. If you
if you can come to Tamil Nadu, we can conduct meetings with your presence, and you can invite us for a meeting in your place, and then jointly together we can conduct meetings, and we are nearing our goal. நாம என்ன நடத்தி முடிக்கணும்னு நாம நினைக்கிறோமோ அதை நோக்கி நம்ம ஒரு பெரிய அடி எடுத்து வச்சுட்டோம். Our organization is not a very big organization. It is a small organization. We follow Periyar principles. It's only a 2-year-old organization. We as a group conduct meeting every day. We have entered in the 3rd year. And the power, pillar of a strength for this meeting is Mr. Damodaran. He is the chief executive of our group. I am the director, and one of our colleague, Mr. Mohan Raj, is the treasurer. At times, we stop receiving donations. We collect only when we need. எங்களுக்கு தேவை இருக்கும்போது மட்டும்தான் நாங்கள் நன்கொடைகளை வசூல் செய்கிறோமே ஒழிய சில நேரங்களில் தோழர்களுடைய நன்கொடை அனுப்பாதீர்கள் என்று கூட நாங்கள் சொல்லியிருக்கிறோம். Really, it is a great moment in the line of Arivali Kanoli Yekam. It is a very great achievement, what I think. We are, as I told you, we are only 2 years old organization. We are not very rich in funds, but we have sponsored 3 of our members. One is chief organizer, Mr. Damodaran. The other one is our treasurer, Mr. Mohan Raj. And then our ideology friend, Mr. Tamilchelvan from Pundamalli. They are all attending the meeting. Let us keep in touch, friends. நாம் தொடர்பில் இருப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா, நன்றி. இன்று மாலை நாம் ரயில் நிலையத்தில் வருகை தந்த பொழுது பர்னாலா ரயில் நிலையத்தில் அங்கே அந்த மாநாட்டு பிரதிநிதிகள் வருகை தந்து எங்களை வரவேற்று முழக்கமிட்டு சிறப்பான கருத்துக்களை உற்சாகமாக அந்த ரயில் நிலையமே கவனிக்கக்கூடிய வகையில் அமைந்திருந்தது. ஏறத்தாழ இந்த ரயில் நிலையத்திற்கு அதிகமான மக்கள் இறங்குவதில்லை. ஆனால் இன்று ஏராளமான மக்கள் இறங்கிய காட்சியை பார்க்க முடிந்தது என்று வருகை தந்த தோழர்கள், அந்த பொறுப்பாளர்கள் தெரிவித்த போது உண்மையிலேயே மகிழ்ச்சியாக இருந்தது. அனைவரையும் அவரவர் எங்கெங்கே தங்குகிறார்களோ அதற்குரிய ஏற்பாடுகளை அந்த மாநாட்டு பொறுப்பாளர்கள் சிறப்பான முறையில் செய்திருக்கிறார்கள். எங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு பெரு மண்டபத்தை, இந்த மண்டபத்தில் ஏறத்தாழ ஒரு 300 பேர் தங்கக்கூடிய அளவிற்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு தண்ணீர் வசதி, படுக்கை வசதி அனைத்தும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அதுவும் எங்களுக்கு ரயில் நிலையத்தில் அருகாமலே அமைந்திருப்பதால் நாங்கள் மாநாடு முடிந்த பிறகு ஓய்வெடுத்து மறுநாள் காலை 6 மணிக்கு மீண்டும் சென்னையை நோக்கி பயணிக்கக்கூடிய சூழலை இந்த மாநாட்டு நாங்கள் தங்கியிருக்கும் இடம் அருகே அமைந்திருக்கிறது என்பதை நினைக்கிற போது உண்மையிலேயே ஏற்பாட்டாளர்களுக்கு அறிவழி காணொலியின் சார்பாகவும் வருகை தந்துள்ள பங்கேற்றுள்ள அனைவரின் சார்பாகவும் அந்த மாநாட்டு சிறப்பாளர்களுக்கு நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அது மட்டுமல்ல, நாளை ஒரு மாபெரும் பேரணி இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த பேரணியில் நம்முடைய தோழர்கள் அனைவரும் முழக்கமிட்டு வழங்க இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல
இன்று மாலை நாங்கள் ரயில் நிலையத்திலிருந்து தங்கியிருக்கிற இடம் வரை முழக்கமிட்டு கொண்டே வந்தபோது நாங்கள் தோழர்கள் அனைவரும் கருப்பு சட்டையில் இருந்ததை மக்கள் ஒரு உற்சாகமாக பார்த்தார்கள். பெரியார் படத்தையும் கழக கொடியையும் ஏந்தி மக்கள் மத்தியிலே நடந்து வருகிற போது அனைவரும் வியந்து பார்த்தார்கள். பார்க்காதவர்கள் கூட பார்த்தார்கள். அந்த அளவுக்கு அவர்கள் உற்சாகமாக இருந்தது. நாங்கள் அதன் பிறகு பஜார் பகுதிக்கு கடைக்கு சென்று சில பொருட்களை வாங்க குழுவாக சென்ற போது ஒவ்வொரு கடைக்காரரும் அன்பாக உபசரித்து எங்கிருந்து வருகிறீர்கள், என்ன நோக்கத்திற்கு வந்திருக்கிறீர்கள், நீங்கள் எல்லோரும் கருப்பு சட்டை ஏன் போட்டிருக்கிறீர்கள் என்று கேட்கிற போது ஐயா பொதுச் செயலாளர் வெங்கடேசன் ஐயா அவர்கள் ஆங்கிலத்தில் தனக்கு தெரிந்த வகையில் சிறப்பாக கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறார். அவர்களும் உற்சாகமாக சில பொருட்களை எங்களுக்கு காசு வாங்காமலேயே கொடுத்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு அவர்களுடைய பெரியார் தாக்கம் இங்கேயும் இருக்கிறது என்பதை நினைக்கிற போது பெருமையாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஐயா பேராசிரியர் சோம வேலாயுதம் ஐயா அவர்கள் கருத்துக்களை வழங்க அன்போடு அழைக்கிறோம். தாமோதரன் அவரை பத்தி ஓரிரு வார்த்தைகள் சொல்லுங்க. அவர் ப்ரொஃபசர் டாக்டர் சோம வேலாயுதம். நானே சொல்லிக்கிறேன். சொல்லுங்க ஐயா. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். My friends from Odisha and Andhra Pradesh, it's a pleasure to receive you all in this conference. It is a great pleasure. As a professor of physics, I used to work on a project called ionosphere study. There was a couple of students who were talking about eclipse, the solar eclipse and others. That is a very good study. I worked in another project called study of the ions above the atmosphere, normal atmospheric air. There are two different areas. If you want, you can get in touch with me. I can tell you about the Heaviside and the Appleton layers. And then we send waves from our college in Tiruchirappalli to get the reflection. And then we were able to study that. That is one project I did when I was in Tamil Nadu. Once I came to Chicago, in the United States, I changed the subject completely to computer science. This was helpful. I could mingle both. And I worked here in a company called American Telegraph and Telephone Company, AT&T. I don't know whether we are using telegraph anymore, but still that is another company I used to work for. Everywhere I went, I am happy and proud to talk about our Thandai Periyar E.V. Ramasamy and the principles of self-respect. I know you all talked about other things, but the main thing Periyar wanted every one of us to have is self-respect. If you respect yourself, you won't allow others to humiliate you. That is the main thing. Why people are called Dalit? Why they were downtrodden by others? Why people are called a backward class? Why they were put into this backward class? All these things you have to think again and again. Find out. Treat the other man as your equal, and you also treat the other man equal and get treated by the other people as their own equal. That is the main principle of Thandai Periyar EVR. The party, Dravida Kazhagam, strived a long way to get us there. We are still struggling to completely eradicate the caste and religious differences, and putting down one set of people by the other set of people is no good for anybody. Here,
in Chicago, I tried to go volunteer myself and help people, students of Mexican origin. I don't know whether you have heard about them. Those people, they do cleaning everywhere in the United States. And their students, the children, they are very good in mathematics, but they don't speak very good English. So we have to train them a little. So as a volunteer work, we did that. There's also other organizations like the United Friends. All those things are there. Several organizations are there. If you need, get in touch with me. I can help you with some of the organizations. The other thing we know about this, probably you can also start something. This organization, Arivu Vazhi, along the path of knowledge, this organization has conducted meetings every day. Rain or shine, our administrator, Mr. Damodaran, will always be there talking to everybody, getting the person to lead the conference, and he will always be there available for the organization work. So this has been going on for 2 years and more, and it will continue. You can organize and start similar organizations to bring down people who think they are above us, and to bring up people who were thought by others to be down. So we have to find out equality. That is our main motto. So please go ahead and work for this. Any help you need, we will always be available. Thank you. ஐயா நன்றி. நான் ஒரு 10 நாளாக மேல வர முடியல. துணைவியாருக்கே ஒரு ஆபரேஷன், அதாவது நீ சர்ஜரி அப்படிங்கிறது கால், அதனால நான் வந்து என்னுடைய கவனங்கள்லாம் வேற இடத்துக்கு போனதுனால இங்க வர முடியல. திரும்ப வருகிறேன். என்னுடைய குழந்தைகள் தான் சொன்னாங்க, நீங்க எப்படி லீவ் சொல்லாம வந்தீங்க, அவங்ககிட்ட லீவ் எடுத்துட்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆகையினால உங்ககிட்ட திரும்பவும் கொஞ்சம் லீவ் கேட்கிறேன். முடிஞ்ச அளவு வருவேன். நன்றி ஐயா. வாங்க ஐயா. துணைவியார் நல்லா இருக்காங்களா ஐயா? நல்லா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. அவங்களுக்கு அந்த முழங்கால் வலி மாதிரி பிரச்சனை இருக்கோ, அதனாலதான் அந்த சர்ஜரி போட்டோம். நல்லா இருக்குது. நன்றி ஐயா. சொல்லுங்க ஐயா. ஐயா, இங்கே வருகை தந்துள்ள அனைவருக்கும் இந்த மாநாட்டு சிறப்பாளர்கள் உணவுகள் வழங்கி அனைவருக்கும் சிறப்பு செய்கிறார்கள். இந்த காட்சியினை தாங்கள் அனைவரும் கண்களிப்பதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பல்வேறு மாநிலங்களிலிருந்து பங்கேற்றுள்ளவர்கள் அனைவரும் ஒரு ஒழுக்கத்தை கடைபிடிக்கிற அளவுக்கு சிறப்பான முறையில் வரிசையாக நின்று அவர்கள் உணவை பெறுகிற போது உண்மையிலேயே பெரியார் தொண்டர்கள், அம்பேத்கர் தொண்டர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை நாம் கவனிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு தோழர் வருகை தந்திருக்கிறார். அவர் இமாச்சல பிரதேசத்திலிருந்து. ஒரே ஒரு நிமிடம். Friends, all of you, please follow Rationalist, the magazine that is run by our leader, our philosopher, our guide, Dr. Veeramani, தமிழினத்தின் தன்மான தலைவர். அவர் நடத்தும் 3 பத்திரிகைகளில் ஒன்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. அந்த ரேஷனலிஸ்ட் இதை படிச்சு பாருங்க. Please go through that and help yourself with the ideas. Thank you. நன்றி ஐயா. நீங்க தொடருங்க. நமது தோழர்கள் தலையில் உட்கார்ந்து சாப்பிடுவதை பார்ப்பதற்கு மிக அரிய இனிய காட்சியாக இருக்கிறது. நீங்கள் தொடர்கள் ஐயா. தாமோதரன் ஐயா அவர்கள். இந்த நிகழ்வு குறித்து அடுத்ததாக நம்
நிகழ்வில் பங்கேற்றுள்ள ஐயா மும்பை கணேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறேன். ஐயா மும்பை கணேசன் ஐயா. மும்பை கணேசன் ஐயா வாங்க. தாமோதரன் ஐயா வணக்கம். சொல்லுங்க ஐயா. வாங்க ஐயா, வாங்க ஐயா. அறிவொளி காணொலியில் இருக்கக்கூடிய அனைத்து பெருமக்களுக்கும் இனிய வாழ்த்துக்கள். நம்முடைய பெருமக்கள் இப்போ நான் இருசக்கர வண்டியில இன்னும் வீடு போய் சேரவில்லை, இங்க கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. ஆக நம்முடைய பெருமக்கள் அந்த பஞ்சாப் மாநிலத்தில் சென்று அங்க இருக்கக்கூடிய நிலைமைகள், அவங்க ஊர்வலமாக கோஷமிட்டு போன அந்த காட்சிகள் எல்லாம் காணொலியில் அனுப்பியிருந்தார்கள். அருமையாக இருந்தது. மிக்க மகிழ்ச்சி. ஒரு அரிய வாய்ப்பு. அனைத்து மாநில மக்களையும், அனைத்து மாநிலங்களை சார்ந்த பகுத்தறிவாளர்கள், சுயமரியாதைக்காரர்கள், அம்பேத்கர், பெரியார், மார்க்ஸ், பகத்சிங் போன்ற மிகப்பெரிய மாபெரும் தலைவர்களை பற்றிய கொள்கை சித்தாந்தங்களை எல்லாம் பேசப்படுகின்ற இந்த மாநாட்டிலே சென்றிருக்கக்கூடிய நம்முடைய கழகத்தினுடைய, நம்முடைய பவித்ரா கழகத்தினுடைய பெருமக்கள், திராவிட கழகத்தினுடைய பெருமக்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதுல ஆந்திர மாநிலம், இப்படி பல்வேறு மாநிலங்களில் இருக்கக்கூடிய பெருமக்கள், அதில் ஒரு அம்மையார், மதிப்புக்குரிய அம்மா அவர்கள் பேசினார்கள். அவருடைய மொழி என்பது கிட்டத்தட்ட புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் நம்முடைய அனைவருடைய ஒரே மொழி என்பது பெரியார் என்கின்ற ஒரே மொழி, பெரியார் அம்பேத்கர் என்கின்ற ஒரே மொழி. ஆனால் அவருடைய உரைகளில அந்த மொழி தான் நம் காது கேட்கிறது. அது கேட்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இதை ஒரு செம்மையாக, ஒரு நல்ல முறையில் இந்த நிகழ்ச்சியை நம்முடைய பெருமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதற்கு உறுதுணையாக இன்று சென்றிருக்கக்கூடிய ஐயா தாமோதரன் அவர்கள், நம்முடைய ஐயா பொருளாளர் மோகன்ராஜ் ஐயா அவர்கள், மாநில பவித்ரா கழகத்தினுடைய தலைவரான ஐயா தமிழ்ச்செல்வன் அவர்கள், நம்முடைய ஐயா பொதுச்செயலாளர் வெங்கடேசன் அவர்கள் மற்றும் அவர்களோடு சென்ற நம்முடைய ஐயா ஆவடி பகுதி சார்ந்த ஐயா தமிழ்ச்செல்வன் மற்றும் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர அறிவொளி காணொலி. நன்றி. நன்றி ஐயா, நன்றி. அடுத்ததாக ஐயா பெருவளப்பு சித்தார்த்தன் ஐயா அவர்கள். ஐயா சித்தார்த்தன் ஐயா வாங்க ஐயா. ஐயா மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. பஞ்சாப்ல நல்ல இடத்துல மனிதநேய மக்கள் வாழ்கிற இடம், அதே போல சுயமரியாதை, தன்மான வீரமிக்க மக்கள் வாழ்க்கக்கூடிய ஒரு இடத்துல நீங்க போயிருக்கீங்க. அந்த வாய்ப்பை தவற விட்டுட்டு நான் தடுமாறுறேன். இப்ப பிள்ளைகள்லாம் சொன்னாங்க நீங்க போயிருக்கீங்கன்னு. மிக அருமையாக இருந்தது. தோழர்கள்லாம் பேசினாங்க, அருமையா இருந்தது. தமிழ்லயே தொடரலாங்களா? பக்கத்துல ஹிந்தி பேசுறவங்க இருக்காங்களா? இல்ல நீங்க தமிழ்ல தொடருங்க. இல்லங்க ஐயா, நீங்க ஹிந்தியில பேசுங்க ஐயா. ஐயா ஹிந்தியில பேசுறவங்க இருக்காங்களா? இல்ல நீங்க ஹிந்தியில பேசுங்க, அது யூடியூப்ல வரட்டும். பேசுங்க ஐயா, ஹிந்தியில பேசுங்க. भाइयों बहनों, जो पंजाब राज्य में जो आयल है, हमारा जो मद्रास का पेरियारिस्ट लोग आयल है आपके पास। ये जो पंजाब है वो जो बहुत ईमानदार लोग रहने वाला स्टेट है और इज्जतदार रहने वाला स्टेट है। पंजाबी बोला तो उन लोग के लिए एक अलग सर्टिफिकेट है, मतलब चोर नहीं है, झूठ नहीं है, ईमानदार आदमी लोग रहने के। जो जमीन में हमारा ब्लैक शर्ट, जो हमारा पेरियार जी का सेवक लोग आए हैं आप लोग के पास। आज जो प्रोग्राम आप लोग मना रहे हैं अभी तेलुगु देशम का और ओडिशा का और जो आंध्र प्रदेश का, झारखंड का जो भाई लोग अभी आके जो भाषण दिया है, बाबा साहब अम्बेडकर और पेरियार ईवे रामास्वामी, ये लोग का बारे में आप लोग बहुत जानकारी लिए है। हमको बहुत खुश हो रहा हूँ हम लोग। ये जो पेरियार जी ने जो काम किया है ये पूरा इंडिया में जाना चाहिए। ये ब्राह्मण लोग ने हमारे ऊपर जो दबाव डाला है उसको हम लोग तोड़ के आगे आने के लिए पेरियार जी ने बहुत मेहनत किया है। वो पेरियार जी एक सादा आदमी नहीं है, वो बहुत बड़ा पैसा वाला आदमी है, लेकिन ये समुदाय में जो रहने वाला है। ஐயா ஒரு நிமிஷம்,
இந்த இமாச்சல பிரதேசத்துல இருந்து தோழர் வந்திருக்கிறாரு, அமின் தீப். அவரை இப்பொழுது பேச அழைக்கிறேன். அவருடைய கருத்தை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். बोलिए। Why will come this conference? Where will भाई आप किधर से आया वो बताओ। आप किधर से आया, क्यों आया, कई के लिए आया हो, उसके बारे में आप बता दिए, हम लोग भी जानकारी लेंगे आपसे। भाई साहब। हाँ भाई साहब, आप आपका नाम बताओ। आवाज नहीं सत्य मरला। And I'm a skeptic, a rationalist, and and the reason why I came here because I wanted to meet like-minded people who are humanists, people who are secular, and who want to promote scientific temperament in the society. So I think it's a great opportunity here to be here for me, and it's my first conference as well. So I hope the experience goes well. Yeah, so that's it. Thank you. Thank you. Himachal Pradesh to Punjab. I think you are Dr. Kevin. Around 250 kilometers. This director asked some question. Okay. Please tell me. Okay, sure. Sir, are you Mr. Kevin? Are you Mr. Kevin? Sorry. I thought of calling you. Are you Mr. Kevin? No, I'm Amandeep. Okay. There is another person in this meeting. Okay. His name is Dr. Kevin. You please give your phone number and your contact details to our friend Mr. Damodaran, so that we can keep in touch. We should do something that is need of the hour. Thank you, sir. Thank you. Thank you. Thank you for coming. Thank you. ஐயா பெரு சித்தன் ஐயா, நீங்கள் உங்கள் கருத்தை தொடரலாம். தமிழ்ல சொல்லட்டுமா? ஐயா தமிழ்ல, இங்கிலீஷ், ஹிந்தியில சொல்லுங்க, அப்படியே தமிழ்ல ஜம்ப் ஆகுங்க. இங்கிலீஷ் சரி. ஓகே ஐயா. Gorki from Andhra Pradesh. Gorki from Andhra Pradesh. Another person is come from conference. Tell me, sir, your ஒரு விஷயம் எல்லாரும் கவனிங்க. இந்த கூட்டத்துல மற்ற மாநிலத்தில இருந்து வருகிறவர்கள் எல்லாம் இளைஞர்களா இருக்காங்க. ரொம்ப முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். தாமோதரன் அவரை பேச சொல்லுங்க. నమస్తే సార్. నిశ్శబ్ద అంచున కాంతి పుంజపు వెల్లువలై, తొలి వేకువ వెలుగు రేఖలై, వసోదయ వసస్సులై, భావనోదయ తేజస్సులై, నవోదయ అసస్సులై, మట్టిని చీల్చి వస్తున్న మరి మొలకలై, మరో చైతన్య స్రవంతికి ప్రతీకలై, ఉత్తుంగ తరంగ జై భీమ్ నినాదాలై, అవరిని ఆక్రమిస్తున్న శాస్త్రీయ విజ్ఞాన కేంద్రాలై, ఇక్కడ పెర కాన్ఫరెన్స్ ఇచ్చేసిన అందరికీ నా హృదయపూర్వక నమస్కారం తెలియజేస్తూ, rationalism it is not a ism, it is the way of life. I think man is behave irrational. Rest of all creatures all behave well mannered.
I think the other creatures, animals or insects or birds, they have obey any religion. They have no superstitions. They not below any caste, color, creed, religion. But the man is always behave irrational. So we are participating in this para conference. You try to understand what is the essence of the life, what is the way of the life, how to help the others. So thank you, sir. This is the Hetuvadam, rationalism, Jeevan Vidhanam and Telejestu. Thank you, one and all. Thank you. Thank you, sir. When you talk about social justice and individual, we feel that we do not know the language. Thank you, sir. Thank you very much. Whatever you talk in your language, we understand. Okay, thank you, sir. We understand fully. We will meet, sir. Kindly you give your phone number, address, everything to Mr. Damodaran, so that we can, we will be in touch with you. We will try to have a meeting in Chennai. Okay. Okay. Okay, sir. Okay. Thank you once again, sir. Very good. Very good. Yes, sir. We are very much happy since you are talking more about Periyar and Ambedkar. Okay, thank you. We also talk about Periyar and Ambedkar. Another poetry is also, sir, about Ambedkar. I think you rendered a few lines when you start the meeting. ధ్వనించేది అంబేద్కరిజం, ప్రతిధ్వనించేది పెరియారిజం. ధ్వనించేది అంబేద్కరిజం, ప్రతిధ్వనించేది పెరియారిజం. ధ్వనించేది ప్రతిధ్వనించేది ఈ సమాజంలో మూఢనమ్మకాలకు వ్యతిరేకంగా వినదిస్తున్న వ్యక్తుల కంఠాల స్వరం. ధ్వనించేది అంబేద్కరిజం, ప్రతిధ్వనించేది పెరియారిజం. ధ్వనించేది ప్రతిధ్వనించేది మూఢనమ్మకాలకు వ్యతిరేకంగా నినదిస్తూ యువకుల కంఠాల స్వరం. థ్యాంక్ యూ, సార్. One small question, sir. Are you an atheist? Sir? Are you an atheist? Do you believe in God? Yes, I am atheist, sir. I working as a teacher. I got intermaster 30 years ago. Newly, my wife elected as a sarpanch of our village, more than 750 votes. She got mandal highest majority. The atheist sarpanch in our state. Very glad meeting you, sir. Thank you, sir. Come to Periyar land. We invite you to Periyar land. Okay, sir. Thank you, sir. Thank you, sir. Thank you. Namaste, sir. Thank you. Jai Bhim and Jai Insan. ஐயா பெருவளப்பு சித்தார்த்தன் ஐயா அவர்களை கருத்து கூற அன்போடு அழைக்கிறேன். கருத்து கூறுறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது. இவங்க இப்பதான் வந்திருக்காங்க வேலைக்கு. நமஸ்தே நமஸ்தே நாங்க. அதுக்கப்புறம் இப்பதான் ஒரு ஜெய் பெரியார், ஜெய் பீம், ஜெய் தெலுங்கானா இப்படி சொல்லுங்க அவங்கள்ட்ட. ஜெய் பெரியார், ஜெய் பீம். அதான் பதிவு போட்டிருந்தேன். நாட்டிய நமஸ்தே நமஸ்தே சமஸ்கிருதம். जय पेरियार जय भीम ऐसे बोलने का करके उनको बताना. कृष्ण नमस्ते नमस्कारम नॉट अलाउड. जय भीम, जय पेरियार, जय तेलंगाना, जय ओडिशा, जय तमिलनाडु, जय महाराष्ट्र. ஐயா அவங்க இப்பதான் கொஞ்சம் பேசுற அளவுக்கு அவங்க பெரியார பத்தி பேசுற அளவுக்கு அவங்க மாநிலத்தில் உள்ள புரட்சியாளர்களை பத்தி நம்மளுக்கு தெரியல. ஆனா நம்மளுக்கு பெருமையே ஆளுமை பெரியாரே கிடைச்சிட்டாரு.
அது வந்து பாத்தீங்கன்னா எந்த மாநிலத்திலையும் இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலையும் இல்லாத எல்லா மாநிலத்திலும் நமஸ்காரம் தான் நமஸ்தே தான் இருக்குது. ஆனா ஒரே மாநிலம் தமிழ்நாட்டுல மட்டும்தான் வணக்கம் இந்த சொல்லு நம்ம தமிழ்ல மட்டும்தான். ஐயா ஒண்ணு சொல்லட்டுங்களா? நானு வணக்கத்தினுடைய வரலாறு 1967 பிறகுதான். ஆமா. ஆனா அதே 1966 அப்புறம் எந்த மாநிலத்திலயும் வந்து சமஸ்கிருதம் சொல்றாங்க. ஆனா மகாராஷ்டிரா வந்து ஜெய மகாராஷ்டிரான்னு சொல்லுவாங்க. இன்னைய கூட்டத்துல அதே போல பஞ்சாபிகள் வந்து சஸ்திரிகால்பாங்க. தாமோதரன் சொல்லுங்க. நீங்க யாராவது சர்தார்ஜி பாத்தீங்கன்னா சஸ்திரிகால்ங்கிறங்க. சரிங்க சந்தோஷமாயிடுவாங்க. சஸ்திரிகால் அது விளக்கம். சஸ்திரிகால்னா வணக்கம். சரி அது தெரியாம அதாவது பஞ்சாபிகள் ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவாங்க. நீங்க கடைக்கு போனீங்கன்னா கடைகளுக்கு போனீங்கன்னா சொல்லுங்க. கடைகளுக்கு போனீங்கன்னா கடைக்காரர்கிட்ட ஓ பாய் சஸ்திரிகால் அப்படின்னீங்கன்னா ரொம்ப குஷி ஆயிடுவாங்க. சரி 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 வெரி குட் வெரி குட். சஸ்திரிகால் அப்படின்னு சொல்லுங்க. ஐயா பெருமைங்க ஐயா. பொருள் வாங்கின உடனே என்ன சொல்லுங்க? தன்யவாத். தாமோதரன் நம்ம நன்றின்னு சொல்றோம்ல. ஆமா. கடையில என்ன பண்ணுங்க? வாங்கின உடனே தன்யவாத். ஒண்ணு இல்லைங்க. தேங்க்யூ சொல்லலாம். இந்த பெரியார் படம் ஒட்டுறதுக்கு ஒரு அட்டையை வாங்குறதுக்கு போன கடையில அந்த படத்தை வந்து அவங்க அந்த அட்டையை இலவசமா கொடுத்தாங்க. காசை கேட்கல. அதெல்லாம் நீங்க போயிருக்கிற மாநிலம் அப்பேற்பட்ட மாநிலம் தலைவா. ஒரு சிறந்த மனித நேயம் உள்ள வீரமிக்க மக்கள் வாழ்ற சுயமரியாதை உள்ள மக்கள் வாழ்ற மாநிலம் பஞ்சாப். பஞ்சாபிகள்கிட்ட நான் வந்து 20-30 வருஷமா பழகிருக்கேன். சர்தார்கள் கூட ரொம்ப மனித நேயம், வீரத்துக்கு வீரம். அவனுக்கு துரோகம் செஞ்சா விட மாட்டான். கையில கத்தியோட தான் இருப்பான். பாருங்க, தோல்ல ஒரு துணியோட ஒரு கத்தி போட்டிருப்பான். ஐயா சொன்னார்ல நமக்கு ஒருத்தர் ஒரு கத்தி வச்சு. நாங்க ட்ரெயின்ல வரும்போது ஒரு டெல்லியில ஏறினவங்க ஒரு இடத்துல ஒரிசா தாண்டி ஒரு இடம் வந்து இறங்குனாங்க. வந்தவங்க அத்தனை பேரும் பெண்கள் கூட கத்தி வச்சிருக்காங்க. இன்னொன்னு தெரியுமா? அந்த கத்தியை வெளியில எடுக்க மாட்டாங்க. எடுத்தாங்கன்னா அந்த கத்திக்கு ரத்தம் கொஞ்சமாவது கையை கிழிச்சோ ஏதோ கிழிச்ச ரத்த பள்ளி கொடுத்துட்டு தான் உள்ள வைப்பாங்க. ஆமா. அது வந்து அவங்களுடைய இது அது என்ன சொல்றது, அவங்களுடைய பாரம்பரியமானது. அந்த கத்தியை எடுக்க மாட்டாங்க. எடுத்தா ரத்தம் இல்லாத உள்ள வைக்க மாட்டாங்க. ஆமா. ரொம்ப ஐயா, அதாவது இந்த கூட்டத்தை தொடர்ச்சியா வந்துட்டே இருக்கிறாங்க. இன்னும் நாங்க வந்ததுல இருந்து இன்னும் வந்துட்டே இருக்கிறாங்க. அந்த பார்க்கும்போது நீங்க போயிருந்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளரா? ஆமா, நிச்சயமா. சிறந்தது. நாளைக்கு இன்னும் 60 பேர் தமிழ்நாட்டுல இருந்து வராங்களா? நாளைக்கு 60 பேர் வந்துட்டாங்க. அந்த தந்தை பெரியார் இயக்கம் வராங்களா? இல்ல நம்ம இயக்கம் தான் மட்டும்தான். ஓகே. ஆமா, நம்ம இயக்கம் மட்டும்தான் வந்திருக்கிறாங்க. ஆனா பரவலா தெலுங்கானா மாவட்டத்துல நிறைய பேரு, ஒரிசால இருந்து கொஞ்சம் நம்ம பெருவை சித்தார்த்தனை கூட்டு போயிருக்கோம். ஆமாங்கய்யா. இங்க மிலிட்ரி பர்சன் எல்லாம் வந்திருக்கிறாங்க. அவங்க கிட்ட ஹிந்தி தெரியும். அவங்க எல்லா இடத்துல மாநிலத்துல போய் பணி செஞ்சிருப்பாங்களே சொல்லி பார்த்தேன். அவங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும், முழுமையா தெரியாது அப்படின்னாங்க. இல்ல தாமோதரன், அவங்க மிலிட்டரி ஹிந்திக்கும் பப்ளிக் கிட்ட நாங்க பழவன ஹிந்திக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆமா, நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆமா. ஆனாலும் பிள்ளைகளே சண்டைப்படுத, நீங்க போகாதையாப்பா, போயிருக்க வேண்டியதானே. நான் தான் தவற விட்டேன். அது எங்களுக்கு டெல்லியில இருந்து இந்த பர்னாலா ரயில்வே ஸ்டேஷன் வர்ற வரைக்கும் நாங்க ஒரு இடத்துல 10 பேர் அந்த கருப்பு சட்டையோட நிற்கும் போது இந்த மாநாட்டுக்காரங்க எல்லாரும் எங்களை வந்து பார்த்துட்டு விஷ் பண்ணிட்டு கை கொடுத்துட்டு நாங்க இந்த இடத்துல இருந்து வரோம் அந்த இடத்துல இருந்து வரோம் சொல்லிட்டு வந்து போய் ட்ரெயின்ல ஏறினாங்க. ட்ரெயின் நாங்க நமக்கு கொடுத்த அடையாளம்.
ஐயா நம்ம கொடுத்த அடையாளம் கருப்பு சட்டை. ஆமா 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 எங்க இருக்கிறவங்களாம் வந்து ஏன்னா அவங்க எல்லாம் கலர் ட்ரெஸ்ல தான் வந்தாங்க. ஆமா. நம்ம மட்டும் அத வந்ததே பெருமையா இருக்கு. மகாராஷ்டிரால ரொம்ப இருந்து வந்திருந்தா ப்ளூ கலர்ல வந்திருப்பாங்க, நீல சட்டை. ஐயா சொல்லுங்க தாமோதரன் சொல்லுங்க முடிஞ்சா ஐயா. கருப்பு சட்டையை அவங்க கிட்டயும் பிரச்சாரம் பண்ணுங்க. சரி சரிங்க சரிங்க. நாங்க வந்து நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஆ, நாங்க போய் விசாரிச்சு பிரைஸ் அனுப்புறோம். இல்ல ம் ம் அது வந்து நாங்க ஒரு 100 பேருக்கு நாங்க சட்டை வழங்குறோம். ஆ, இது என்ன விலையோ அதுல 50% நம்ம ஏத்துக்கலாம், அறிவழி ஏத்துக்கலாம். சரி இல்லைங்க, சரிங்க அந்த சரி. கருப்பு சட்டையோட அர்த்தம் என்னன்னா உங்களுக்கு விளக்கணும். ஏன் கருப்பு சட்டை நம்ம போடுறோம், நம்ம கொடியில ஆமா ஏன் கருப்பு இருக்கு, ஆமா அதை வந்து ஆமா அவங்களுக்கு புரியாதான் கருப்பு சட்டை போடுவாங்க. ஆ. ஏன்னா சொல்லி ஐயப்பன் ஐயா கோயிலுக்கு மும்பை போறவனும் தெலுங்கானாவுல இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போறவனும் கருப்பு சட்டை போட்டிருக்கான். ஆ, இது மும்பை கணேசன் ஐயா மகாராஷ்டிராவுல கை இருந்து ஐயப்பன் கோயிலுக்கு போறவனும் கருப்பு சட்டை போட்டிருக்கான். மும்பை கணேசன் ஐயா கையை உயர்த்திருக்காரு. வாங்க ஐயா சொல்லுங்க. இணைப்பு வரலையா? மும்பை கணேசன் இல்ல இணைப்பு கிடைக்கல, வெளியே இணைப்புல போயிட்டாரு. இல்ல அவரு. டூ வீலர்ல போயிட்டு இருக்காருங்க, வீட்டுக்கு போயிட்டு அவரு பேசுவாரு. அவரு இது போட்டிருந்தாரு, ஹெல்மெட் போட்டிருந்தாரு. சரி. நம்ம புதுக்கோட்டை ராஜேந்திரன் ஐயா இந்த நிகழ்ச்சி தாமோதரன் சொல்லுங்க தாமோதரன் சொல்லுங்க ஐயா. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். ஆ, இவங்க வந்து மூட நம்பிக்கை எதிர்ப்பு மட்டும் இருக்கா, அல்லது ஆ. அவங்க கிட்ட கடவுள் மறுப்பு இருக்கான்னு கொஞ்சம் பாருங்க. சரிங்க சரிங்க. ஏன்னா அது அவங்கள்ட்ட பேசிதான் இப்போ இப்பெல்லாம் வந்து அசம்பிள் ஆயிட்டு இருக்காங்க மண்டபத்துக்குள்ள. அதாவது நான் இப்ப சொல்லுங்க ஐயா, உங்களுக்கு இன்னும் 2 நாள் டைம் இருக்கு. ஆமா ஆமா ஆமா. அங்க வரவங்க எல்லாம் அந்த தாடி கட்டி டர்பன் போட்டிருக்காங்களா? இல்ல 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 இன்னும் பஞ்சாப்காரங்க வந்து இந்த மாநாட்டு பொறுப்பாளர்கள் மட்டும்தான் டர்பன் போட்டுதான் இருக்கிறாங்க. சரி சரி, இல்ல கேட்கலாம். ஆமா. அது 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு ஆதிக்க எதிர்ப்பு. ஐயா அதாவது நம்ம பூட்டா சிங் வந்து ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சேர்ந்தவர் தானே. ஆமா, அது மாதிரி பஞ்சாப்ல நிறைய பேர் இருக்காங்கல்ல. இருக்காங்க. அந்த அந்த மாதிரி. ஆனா பகத்சிங் தான் அவங்க முழக்கமே, பகத்சிங் தான். அப்போ கம்யூனிஸ்ட் சித்தாந்தம், அம்பேத்கர் சித்தாந்தம், இதுல வந்து அவங்க ரயில்வே ஸ்டேஷன்ல அவங்க குரல் கொடுக்கும் போதே பகத்சிங் தான் சொன்னாங்க, ஜிந்தாபாத் ஜிந்தாபாத் பகத்சிங் ஜிந்தாபாத் தான் சொன்னாங்க. நாங்களும் அதை கூட சேர்த்துக்கணும், பகத்சிங் சேர்த்துக்கணும், அம்பேத்கரை சேர்த்துக்கணும், பெரியாரை சேர்த்துக்கணும், ஆசிரியரை வாழ்த்து சொன்னோம். ஆமா, அதனால வந்து பகத்சிங் அண்ட் பெரியார் அவங்க கமெண்ட் பண்றாங்க, அம்பேத்கரை கமெண்ட் பண்றாங்க. மிக சிறப்பு தாமோதரன். இன்றைய நாள் ஆமா அறிவழி காணொலி இயக்கத்தினுடைய பயணத்துல ஒரு மைல்கல். ஆமாங்க, மிகச்சிறப்பு. என்னால உங்க கூட வர இயல, நம்ம அவங்கள கூப்பிட்டு சிறப்பா செய்வோம். நன்றி தாமோதரன், நன்றி. நன்றி நன்றிங்க. சரி, நீங்க சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம் இந்த இணைப்பு சேஞ்ச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணி அப்படியே இருங்க. ஆமா, நீங்க சாப்பிடுங்க ஐயா, சாப்பாடு ஆயிடும். லட்டு காலி ஆயிட்டான், நேத்து குடுத்திய காலி ஆயிட்டான். பருவையார் ஐயா சொல்லுங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. நீங்க போயிருந்தா இன்னும் கொஞ்சம் சிறப்பா இருந்திருக்கீங்க. ஸ்டேஜ்ல ஏறி பேசிடுவேன் ஹிந்தியில எல்லாத்துக்கும் முன்னாடி. அவங்க எல்லாரையும் நம்ம இங்க கூப்பிட்டுருவோம் ஐயா. சரிங்க சரிங்க, செய்வோம் செய்வோம். இன்றைக்கு ஒரு 2 ஆண்டு கால இது உள்ள ஒரு இயக்கம் வந்து இன்னைக்கு 3 பேரை வந்து நம்ம பர்னாலா இதுக்கு வந்து ஸ்பான்சர் பண்ணி அனுப்புதுன்னா
நம்ம பலமா தான் இருக்கோம். அதே போல திருச்சி கூட்டத்துக்கு நம்மளுடைய மகளிர் செல்வதற்கு நம்ம வாகன வசதிகள் செய்து கொடுத்தோம். சரி சரிங்க. அதே கிட்டத்தட்ட 12-15 பேர் போனாங்கன்னு நினைக்கிறேன். சரி சரி சரிங்க. அவங்களெல்லாம் பஞ்சாப், தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஒடிஷா எல்லாரும் இங்க வர சொல்லுவாங்க ஐயா. அதாங்க நம்ம செய்வோம். நீங்க அப்பப்ப ஊர்ல மதிவதனுடைய கூட்டம் போட்டதுக்கு அப்புறம் ஒரு பொண்ணு MSc BEd படிச்ச பொண்ணு வந்து அண்ணன் நான் உங்க இயக்கத்துல செயல்படுறேன்னு சொல்லிடுச்சு. அப்புறம் வந்து இப்ப இன்னொரு மீட்டிங் போட போறோம். அதாவது வந்து நவம்பர் 27 வந்து தெருமுனை பிரச்சார கூட்டம். நீங்க பண்ணது மிகப்பெரிய ஒரு விஷயங்க ஐயா. நீங்க இல்லைங்க, இப்ப திருப்பி வந்து நவம்பர் 27 நம்ம ஊர்ல தெருமுனை பிரச்சாரம் லால்குடி மாவட்ட சார்பா போடுறாங்க. பெரியார் செல்வம் வராரு. அந்த கூட்டத்துக்கு வந்து அந்த பொண்ணதான் தலைமையா போட்டிருக்கேன். மதிவதனி இல்ல செங்கோல் ராணின்னு ஒரு பொண்ணு MSc BEd. அந்த பொண்ணு வந்து இயக்கத்துக்கு வந்துருச்சு இப்ப. ஆமா வரேன்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் நீங்க தான் தலைமை தாங்கன்னுட்டேன். வெரி குட். அந்த பொண்ணை தலைமை தாங்கி நீ உங்களால பெரியாரை பத்தி என்ன பேசணும் பேசுங்க, நீங்க தான் தலைமை. இல்லைங்கய்யா அந்த அளவுக்கு எல்லாம் வேணானது, அதெல்லாம் முடியாது, நீங்க தான் தலைமை அப்படின்ட்டேன். நன்றி. அதே போல மகளிர் கலந்துரையாடல் கூட்டத்துல அந்த பொண்ணை வந்து முன்னிலையா போட சொல்லிட்டேன். உற்சாகப்படுத்தல இல்லைங்களா? அங்க மதிவதனி எல்லாம் வராங்க. ஆமா. பொண்ணு படிச்ச பொண்ணு, சிறு வயசு பொண்ணு கொண்டு போய் முன்னிலைப்படுத்துவோம். இல்ல அவங்களுக்கு இந்த மதிவதனி அந்த மாதிரி இவங்களுடைய தொடர்பு ஏற்பட்டதுன்னா அதான் அந்த விழிப்புணர்வு இன்னும் நல்லா இருக்கும். இல்ல அந்த உணர்வோட தான் இப்ப அந்த பெரியார் செல்வம் மீட்டிங்க்கு வந்து முன்னிலை எல்லாம் இளம் வயசு பையனுங்க தான். நாங்க யாருமே எங்க பேரை போடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். இரு வயசு பையனுங்களை போடுங்க, அந்த பொண்ணை தலைமையில போட்டு பேச வைப்போம், அவங்கள உற்சாகப்படுத்துவாங்க. பண்ணுவோம். நம்ம இன்னும் செய்ய வேண்டியது நிறைய இருக்கு. ஆமாங்க செய்வாங்க. பெரியார் வந்து ஒண்ணுமே இல்ல, அஸ்திவாரத்துல ஒரு 10 கல்ல உருவிட்டு போயிட்டாரு அவரு. இப்ப ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு. ஆமாங்க அவ்வளவுதானே தவிர ஒன்னும் பெரிய விஷயம் நம்ம ஐயாவனுடைய கொள்கையின் அடிப்படையில நம்ம தான் செய்யணும். எல்லா மாநிலத்திலயும் பெரியாரை பத்தி படிக்கிறாங்க, நம்மளை விட அதிகமா படிக்கிறாங்க. ஐயோ இன்னைக்கு என்னங்க, அதான் எனக்கு ரொம்ப வெக்கமா போச்சு. நான் வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஆமாங்க இருக்காங்க, நிறைய இருக்காங்க. பெரியார் நம்மளுக்கு இருந்த மாதிரி யாரோ ஒரு சின்ன இருந்திருப்பான்ல. கண்டிப்பா. இன்றைக்கு வந்து தெலுங்கானாவில இருந்து வராங்க, ஒடிஷாவில இருந்து வராங்க, மகாராஷ்டிராவில இருந்து வராங்க. அவங்க எல்லாம் பெரியாரை பத்தி பேசும்போது எனக்கு லேசா ஒரு குற்ற உணர்வு ஏற்பட்டது. அதாவது எல்லாரும் சோத்துக்கு தவிச்சுக்கிட்டு இருந்தப்ப நம்மளுக்கு ஃபுல் பிளேட் பிரியாணியே கிடைச்சிடுச்சு. ஆமா பெரியாருங்கிறதுனால. அதனால நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் நம்ம திரும்பலங்கிறது ஒரு மிக மரியாதைக்குரிய ஒரு இது இருந்தாலும் நம்மளும் மற்ற மாநிலங்கள்ல என்ன நடந்தது அப்படிங்கிறத இவர்கள் வாயிலாக தெரிஞ்சு. அவன் இப்ப வந்து பெரியார்கிட்ட நிக்கிறானே. ஆமாங்க. அப்ப நம்ம பெரியாரை விட்டு வெளியில வரலையே. அப்ப அவனுக்கு வந்து போதாமை ஒண்ணு இருக்கு. கண்டிப்பா 10ல அதை தாண்டி அவன் வந்து இதுதான் சரிப்பட்டு வரும்னு வரான். சரிங்க, நம்ம காலகட்டத்துல வாழ்க்கையில உங்களுக்கு என்ன வயசுன்னு எனக்கு தெரியல. நான் 70 நோய்க்கு போயிட்டேன். ஆனா நம்ம இந்த பெரிய முன் ஒரு அருமையான தமிழ்நாடை பார்த்துட்டு தான் நான் போவேன். இல்லைங்க, நான் வந்து இந்த ரயில்வே யூனியன் சார்பா ஒரு அம்பேத்கர் பெரியார் பிறந்தநாள் விழா நடத்துறானுங்க. இப்படி ஒரு 10 வருஷத்துக்கு மேல இருக்கும். நான் போயிருந்தேன், பேசுறதுக்கு போயிருந்தேன். என்னை பேச சொன்னாங்க. பேசும்போது மராட்டியில ஹிந்தியில தான் பேசினேன். அவங்க வந்து நம்மளை விட ஐயாவை பத்தி அறிஞ்சு வச்சிருக்காங்க. ஆமா. அவங்க நான் போயிட்டு இந்த
நான் போயிட்டு மீட்டிங்ல இந்தியில வந்து பெண் உரிமையை பத்தி இந்த இதெல்லாம் பேசும்போது அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா ஆறாங்க. அதெல்லாம் படிச்சிருக்கோம், எங்களுக்கு புஸ்தகம் கிடைக்குது, மொழிபெயர்ப்பு வந்தது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்களுக்கு இப்படி ஒரு பெரியார் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறாங்க. அவங்க வருத்தப்படுறாங்க, உங்களுக்கு கிடைச்ச மாதிரி எங்களுக்கு ஒரு பெரியார் கிடைக்கலையேன்னு வருத்தப்படுறாங்க. கிடைக்கலையே, அதுதான் அவங்களுக்கு இங்க கிடைச்சத வந்து இல்லைங்க, ஒரு துணிச்சல், அந்த துணிச்சல் மிக்க ஒரு எந்த விதமான அதிகாரத்துக்கு கட்டு அடிமையாகாம துணிச்சலா செயலாற்றக்கூடிய ஒரு தலைவர் கிடைக்கலையேங்கிற வருத்தம் அவங்க உள்ளத்துல இருக்கு. ரொம்ப நன்றிங்க. நீங்க பேசுறது காதுல விழுல, காதுல விழுல. ஐயா சொல்லுங்க ஐயா, ஒரு சின்ன இடையூறு. இல்ல அவங்களுக்கு வந்து பெரியாரை போல் ஒரு தலைவர் கிடைக்கலைங்கிற ஒரு பெரிய ஏக்கம் இருக்குங்க. அதே போல பெரியாரை தொடர்ந்து படிக்கிறாங்க. ஐயாவை போல ஒரு அதிகார வர்க்கத்துக்கு அடிமைப்படாம தன்னுடைய திறமையால தன்னுடைய ஆக்ரோஷத்தால அவர் சாதிச்ச சாதிப்பு தான் அவனுங்க பெருமையா பேசுறாங்க. எந்த விதமான பதவியும் இல்லாம, எந்த விதமான இது இல்லாம மக்கள் திரட்டி ஒரு சாதிச்சிருக்காருன்னா அது பெரியாரால தான் முடியும் அப்படிங்கிறாங்க. ஆமா ஆமா, அதனாலதான் இவனுங்க வந்து அந்த ஏன்னா இவரு இணைத்தது வந்து திராவிடம் அப்படின்னு சொல்லி மக்களை இணைச்சார் இல்லையா? ஆமா, அதனாலதான் இவனுங்க வந்து இப்ப திராவிடத்தை விட்டுட்டு தமிழ் தேசியம்ங்கிறான். ஆமா ஆமா ஆமா. அப்ப ஆரியா என்னாச்சு? அவன் பிழைப்புவாதிகளுங்க. சீமான்லாம் வந்து சீமான் மணியரசன் பிழைப்புவாதிகள். வந்து நான் சில நேரங்கள்ல நினைச்சது உண்டு, நம்ம ஒரு சிறு சாதாரண இயக்கம், நம்ம என்ன பண்ண முடியும்னு. ஆனா நம்ம தான் செய்ய முடியுங்க ஐயா, புரியுதுங்களா? நமக்கு வந்து எந்த ஒரு கட்டுப்பாடு கிடையாது. நம்ம பாட்டுக்கு மனசுல வந்ததை பேசுவோம், அத வந்து தேவையானவங்க அத படிப்பாங்க. அதாவது வந்துங்க ஐயாவுக்கு பிறகு கிராமப்புற பிரச்சாரம் ரொம்ப கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடுச்சு. அது எல்லா பக்கமா பெரிய தவறு அதுதான். நகரத்திலேயே மாநகரத்திலேயே பேசிட்டு போயிட்டு முடிய கிராமப்புறத்துல ஐயாவுடைய சிந்தனைகள் போய் சேர்றதுக்கு வழி இல்லாம போயிடுச்சு. ஐயா அது தேவையில்லைன்னு கூட நினைச்சிட்டாங்க. தேவைங்க. அப்ப பெருவிழாப்பூர்ல இத்தனை நாளைக்கு அப்புறம் கூட்டம் பட்டப்ப அவ்வளவு மக்கள் வாழ்ந்து மதிவதனி மேடையை விட்டு இறங்கி வைக்கும்போது வயசானவங்க சின்ன பிள்ளைங்க கை கொடுத்து பாராட்டுறாங்க. ஐயா நீங்க செஞ்சது சரிங்க, ரொம்ப முக்கியமா ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அது வந்து எல்லாராலையும் செய்ய முடியாது. இந்த ரெண்டாவது கூட்டம் வருஷத்துக்கு 2-3 கூட்டம் போடணும்னு முடிவு பண்ணியாச்சு. அதாவது எங்க தந்தையார் என்ன சொல்லுவாருன்னா, உன்னால முடியலன்னா செய்யறவங்களுக்கு தோல் கொடுன்னு போய் ஹெல்ப் பண்ண. ஆமா ஆமாங்க. அது எந்த ஹெல்ப்பா வேணா இருக்கட்டும். 1,00,000 பேர் ஒரு இடத்துல கூடுறான்னா 1,01,000 போய் நம்ம நிக்கணும்பா அப்படின்னு சொல்லுவாரு. கண்டிப்பா கண்டிப்பாங்க. ஆமா. இப்ப நான் சமீபத்துல கண்டுபிடிச்சது என்னன்னீங்கன்னா ஐயா, ரொம்ப அப்படியே அமைதி, பூ போல ஒரு வேஷ்டி, அதுக்கப்புறம் நெத்தியில மதக்குறி, ஒரு ரொம்ப மரியாதையான ஒரு பேச்சு, எல்லாம் பேச்சுக்கிட்டு ஒரு மிடில் ஏஜ்டு ஆள் வருவாங்க. நம்ம அவங்கள பார்க்கும் போதே நம்பிக்கை உள்ளவர்களுக்கு இவர் என்ன ரொம்ப தெய்வீகத்தன்மை கொண்டவர் மாதிரி இருக்காரு அப்படின்னு தோணும். ஆனா அந்த மாதிரி வரக்கூடிய, நான் என்ன சொல்றேன், எனக்கு வர கோபத்துக்கு பொறுக்கி பசங்க இவனுங்க தான்
ஒரு குண்டு வச்சு ஒரு வெடி வெடிச்சு ரத்த கலரில மக்கள் போறத பார்க்கக்கூடிய ஒரு நம்ம இதுல மகாபாரதத்துல என்னமோ வரும்ல, கர்ணன் அவருடைய ஆசிரியர் இதுக்கு போகும்போது என்னமோ ஆயிப்போய் அவர் உட்காந்துருப்பாரு, அவர் தொடையில வண்டு தொலைக்கும். அப்ப கூட அவரு தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருப்பார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை நம்மளுக்கு தேவையில்லை. வண்டு வரும்னு தெரியும்ல, நம்ம தயாராகுவோங்கிறேன். அதுதான் நான் கண்டிப்பா கண்டிப்பாங்க. இதுல முக்கியமாக 60 வயதை தாண்டியவர்கள், அதுக்கு பிறகு அவங்களுடைய சில கடமைகள் இருக்கும் இல்லையா? கடமைகள்லாம் என்ன? பொண்ணு பையன் கல்யாணம் திருமணம் இதெல்லாம் முடிச்சவங்க அதுக்கு வேணா மேலும் நீங்க பேசினா ஒரு 2-3 கண்டிஷன்ஸ் வேணா கூட சேர்த்துக்கலாம். நம்ம போய் அப்படி உக்காந்துருவோம். ஐயா, இதுதான் எங்க அஜெண்டா, இதான்டா, நான் உங்களோட இதுக்கெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், போய் உட்காருவோம். அந்த மாதிரி பல பேர் செத்து போனதுனால நம்ம இன்னைக்கு நல்லா இருக்கோம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. கண்டிப்பா இந்த சட்ட எரிப்பு போராட்டம், இன்னும் பல விஷயங்கள், அது மூலமாக ஆட்சியாளர் மத்தியில ஒரு அச்சத்தை உண்டாக்கிட்டார். உண்மைங்க. அதாவது நான் கூட அன்னைக்கு சொன்னேன்ல, அதாவது நம்ம அப்பாரை பத்தி நேற்று ஒரு செய்தி கேட்டு எனக்கே ஆச்சரியமா இருந்தது. சொன்னேன்ல அன்னைக்கு. ஆமா, நீங்க சொன்னீங்க. பெரியார் இறந்தப்ப பெரியார் பக்கத்துல இருந்து நின்றுகிட்டு போறப்ப, அந்த அஞ்சலி செலுத்த போறப்ப எம்ஜிஆர் வந்தோடனே எல்லாம் சத்தம் போடலாம். அப்பா எம்ஜிஆர் பின்னாடி போய் பொண்ணை பிடிச்சி போயா, முதல்ல இந்த இடத்த காலி பண்ணி போயான்னு சொல்லி தள்ளினதை நேற்று ஒரு பெரியவர் சொல்றாரு என்கிட்ட, உங்க அப்பா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுது இல்ல. அப்பேற்பட்ட ஒரு மக்கள் ஆதரவு உள்ள எம்ஜிஆர் கூட அவர் நினைச்ச மாதிரி இங்க ஆட்சி நடத்த முடியலையே. ஆமா ஆமா ஆமாங்க. இல்லையா? அவங்க கண்டிப்பா கண்டிப்பாங்க முடியல. அதுக்கப்புறம் அவர் தன்னுடைய முடிவுகளை மாத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் வரலாறு. ஐயா, நான் எங்களுடைய கிராமத்துல இருக்கேன். தெரியுதா? தெரியுதுங்க. இங்க வந்திருக்கேன். சரிங்க சரிங்க. ரொம்ப இது இன்றைக்கு நடந்த இந்த கூட்டம் மகிழ்ச்சியா பெருமையா இருக்கு. ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். கண்டிப்பா கண்டிப்பாங்க. தமிழகத்தையும் பஞ்சாபையும் தெலுங்கானாவையும் ஒடிஷாவையும் இன்னும் எந்தெந்த மாநிலங்கள்ல எனக்கு தெரியல. நான் தாமோதரன் கிட்ட சொல்லியிருக்கேன், நீ நிறைய தொலைபேசி எண்கள், ஒரு 40 பக்கம் நோட்டு முதல்ல வாங்கியா, அதுல என்ட்ரி போட்டு வா. நம்ம கிட்டதான் ஹிந்தி பேசுறது, ஹிந்தியிலேயே அவன் எல்லாம் எழுதுனா கூட அதை படிக்கிறதுக்கு படிச்சிடலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அவ்வளவுதான். மிக சிறப்பு ஐயா. நன்றிங்க நன்றி. நம்ம ஒரு அடுத்த கட்டத்துக்கு தாவி இருக்கோம். கண்டிப்பா செய்வோம் ஐயா. கண்டிப்பாங்க. இது வேலை செய்யுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆமாங்க. இந்த தத்துவம் ஒரு ஒர்க்கிங் விஷயம் உள்ள ஒரு தத்துவம் நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு. கண்டிப்பா. அதனால தொடர்ந்து இதை வச்சு போவோம். மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. நன்றிங்க. நீங்க நாளுக்கு நாள் இளைஞரா ஆயிட்டு வரீங்க. இல்லைங்க, இருக்கட்டும். ரொம்ப சிறப்பு ஐயா, ரொம்ப சிறப்பு. நன்றிங்க. வாழ்த்துக்கள் ஐயா, வாழ்த்துக்கள். நன்றி. அடுத்து கை உயர்த்துங்க ஐயா. சொன்ன சமீபத்துல உயர்த்தினாரா என்னன்னு தெரியலையே. ஐயா பேசுங்க ஐயா. இல்ல, அவர் கூட்டத்திலே இல்ல. ஐயா வந்துட்டாங்க. ஐயா பேசுங்க ஐயா. நன்றி ஐயா, நன்றி. நீங்க
பஞ்சாபை பத்தியும் பெரியார் தந்தை பெரியாரை பத்தியும் பேசுனீங்க. ஆமாங்க. தந்தை பெரியாருக்கு அந்த வைக்கம் போராட்டத்துக்கு பஞ்சாபியர்கள் உதவி பண்ண ஆரம்பிச்சாங்க. ஐயா இதுக்கு தாங்க ஐயா நீங்க வேணுங்கிறது. நாங்க பேசிக்கிட்டே இருக்கோம். இப்ப நீங்க பேச ஆரம்பிச்சப்ப எனக்கு அது ஞாபகம் வந்துருச்சு இல்லையா? அதான் மீதி தகவல் சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. அவங்க என்ன காந்தி என்ன சொன்னாங்க, காந்தியார் வந்து வேற்று மதத்துக்காரங்க இது உள்ள நுழையாதீங்க, இது எங்க மதத்துல நாங்க பாத்துக்கிறோம், நீங்க வராதீங்கன்னு சொல்லி அணை போட்டார். அதனால அவங்க ஒதுக்க முடியா போச்சு. அதனால அவங்களும் வந்திருப்பாங்க வைக்கம் போராட்டத்துக்கு. அதுல பஞ்சாபியர்கள் நிறைய நமக்கு உதவி செய்வாங்க. அதே போல நாமளும் அவங்களுக்கு உதவி செய்யணும். வந்து அவங்களுக்கு பெரிய இது வந்து அந்த குருத்வாராவை டச் பண்ணி பேசிட்டா கோபம் வந்துடும். அது தவிர பாக்கி என்ன வேணாலும் நீங்க பேசலாம். அதாவது நம்ம கோல்டன் டெம்பிள் ஆபரேஷன் தங்க கோயிலை வந்து நீங்க பேசிட்டீங்க, டச் பண்ணிட்டீங்கன்னா அவனை கட்டுப்படுத்த முடியாது. அதுக்கப்புறம் அது தவிர பாக்கி நீங்க என்ன வேணாலும் பேசலாம். அது வந்து அப்படி ஒன்றும் பெரிய ரிலிஜியஸ் இடம் இல்லை, எல்லாரும் போகலாம், யார் வேணாலும் அங்கே சாமியார் ஆகலாம், அதுல ஒன்றும் பெரிய இது இல்லை. அதுல சில இதெல்லாம் பார்த்தா ரொம்ப அதிசயமா இருக்கு. எங்க கல்லூரியில ஜபார்னு டிபார்ட்மெண்ட் பியூனு, காலேஜ் பெரிய அசம்பிளி எல்லாரும் வந்திருக்காங்க, ஜாக்கிர் ஹுசேனும் யாரும் வந்திருக்காங்க. அந்த மீட்டிங்ல அவர் தான் ப்ரே பண்றாரு, எல்லாரும் அவர் சொல்றது கேட்டுட்டு தான் உட்காந்துருக்காங்க. அவர் பியூனு பெரம்பலூர் இருக்காரு. யாரு பெரம்பலூர் ஜபார்னு சொல்லி எங்க டிபார்ட்மெண்ட் அட்டெண்டர். அவர் வந்து நேட்டிவ் ஆஃப் பெரம்பலூர். அவங்க உதவி கேட்டாங்கன்னா செய்வோம் அந்த காலத்துல. நாங்க வந்து ஜாக்கிர் ஹுசேன் வந்திருக்காரு மீட்டிங்க்கு, அவர் பிரசிடென்ட். அவரை வச்சு பேசுறாங்க. அப்ப ப்ரே பண்றது அந்த பிள்ளை. அது வந்து அதே போல அந்த குருத்வாராவிலையும் யார் வேணாலும் வரலாம், அதை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க டிசிப்ளின்ல சிலது கத்துக்கலாம். அது ரிலிஜியஸ் இது எதையும் நாம ஒத்துக்கிறது இல்லை, எந்த மத தீர்மானத்தையும் நம்ம ஒத்துக்கிறது இல்லை. அவங்ககிட்ட எவ்வளவோ பின்தங்கிய எண்ணங்கள்லாம் இருக்கு. நாம வந்து இந்த பஞ்சாப், ஹரியானா, இதே போல இந்த ஒரிசா, இப்போ ஒரிசா பாலுவை பத்தி நிறைய கேள்விப்படுறீங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்கள வந்து நம்ம வயப்படுத்துறது ஒன்றும் கடினம் அல்ல. அந்த காலத்துல தமிழ் இளைஞர்கள் எப்படி வந்தாங்களோ அது போல இன்னைக்கு அவங்க வராங்க. எங்க சித்தப்பா சொல்லுவாரு, அவரு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடியே என்னமோ பொண்ணு போய் சொன்னாராம், பிச்சாண்டர் கோயில மீட்டிங் வரும்போது தந்தை பெரியார் பேசுற இந்த பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி தான் வயல்ல 50 பேர் தான் இருந்தோம், ஆனா 3 மணி நேரம் பேசினாரு அப்படின்னாங்க. மீட்டிங் அட்டன் பண்ணது 50 பேர் தான். அதுக்கப்புறம் ஊரே திராவிட கழகமாச்சு. அதான் ஐயா வந்து பெருவளப்பூர்ல மீட்டிங் நடத்துறாருன்னா அது ஒன்றும் அவ்வளவு சுலபம் இல்லை. லைக் மைண்டட் பீப்புள் நிறைய இருக்காங்களே ஒழிய அது வேண்டாதவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க, தெரியாது. அவரு பெரியார் வந்து சேலஞ்சஸ் அப்படியே எதிர்நோக்கி போய் அதெல்லாம் தவிடுபடியாக்கிக்கிட்டு ஒரு பெரிய புல்டோசர் மாதிரி அவரு போய்கிட்டே இருந்தாரு. இவ்வளவு பெரிய தமிழ்நாட்டுல நம்மள மாதிரி இருக்கிற கொஞ்சம் பேராவது அவரை புரிஞ்சுக்கிட்டோமே. அதனாலதான் இன்னொரு செய்தி ஐயா சொன்னது ஞாபகம் வந்தது. அந்த பெரியாருடைய இறுதி ஊர்வலத்துல அவரை பிடிச்சு தள்ளி விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, அவரை நோக்கி செருப்புகள் வீசப்பட்டது. ஆமா, எங்க ஊர்ல மாயகிருஷ்ணன் ஒருத்தர் திராவிட கழகத்துக்காரர். இப்ப எனக்கு ஒரு 6 வயசு சீனியரா இருப்பாரு. உடனே ஒரு துண்டு எடுத்து அதை மாலையா கட்டி போட்டாரு. ஓடு அந்த மாதிரிதான் நம்ம கிட்ட அந்த வேலை நடக்காது அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு தெரியணும் அப்படிங்கிறது. அது கடைசி வரைக்கும் வச்சுக்க மாட்டார். இல்ல அந்த மாதிரி நடத்தப்பதாங்க புடிச்சு கழுத்தா புடிச்சு தள்ளி போயா முதல்ல கிளம்பியா உன்னாலதான் அந்த தகராறு வந்து அனுப்பி விட்டாங்க. இந்த செய்தி எனக்கு வெளியில அப்பாவும் சொல்ல, ஒரு அவருடைய நண்பர் சொல்லிதான் எனக்கே தெரியும் இந்த செய்தி. அப்படிதான் நம்ம ஆளுங்க சொல்ல மாட்டாங்களே, இருக்கிறது ஒரு நண்பர் அப்பாவுடைய நண்பர் சொல்லிதான் இந்த செய்தி எனக்கே தெரியும். ஐயா உங்களுடைய அனுபவங்கள் நிறைய இந்த கூட்டத்துல வந்து நீங்க சொல்றீங்க.
வர முடியாம போச்சியா ஒரு 10 நாள். அது அட்டென்ஷன் அவங்களுக்கு நிறைய கொடுக்க வேண்டியிருந்து போச்சு. இல்ல, நீங்க சொன்ன இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை எங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. அதுல குறிப்பா சொல்லணும்னா திருச்சி மலையப்பன் வழக்கினுடைய அது ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். அது எப்படி எல்லாம் அது வந்து டர்ன் ஆச்சு போச்சுங்கிறத நீங்க சொன்னீங்க. இப்ப ஐயா, நீங்க ஒரு ஏதாவது உங்க வரலாற்று பதிவு மாதிரி ஏதாவது ஒண்ணு நீங்க செய்யணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். சொல்லுச்சு, இப்பதான் என் பொண்ணு சொல்லுச்சு, வெள்ளம் சொல்லுச்சுன்னு சொல்லி. தம்பி, திருச்சியில இருக்க கட்டடத்தை பத்தி இவங்க சொன்னாங்க, யாருக்குமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு. ஆஷ்பி ஹோட்டல்லையும் தேவர் ஹாலையும் பத்தி. அந்த தேவர் ஹால் வந்து முனிசிபல் சேர்மனா இருந்தாரு ரத்னவேல் தேவர். அவர் வந்து கிரிக்கெட் அசோசியேஷனுக்கு அங்கே கொண்டு இருந்தாரு, பிரசிடண்டா இருந்தாரு எல்லாம். ஆனா அவர் வந்து நீதி கட்சிக்காரர் அந்த காலத்துல. அந்த தாக்கத்துலதான் வந்து திருச்சியில தண்ணி தொட்டி, அந்த தேவர் ஹால், முதல்ல வந்து அந்த இப்ராஹிம் அந்த மாதிரி சில ஆளுங்கள்லாம் இருந்தாங்க. அதனால ஒரு பார்க் கூட இருக்கு, இப்ராஹிம் பார்க்குன்னு. இன்னும் இருக்கு, அந்த பார்க் இருக்கு, இப்ராஹிம் பார்க்குன்னு இருக்கு. அது போல வந்து நிறைய பேர் அந்த முஸ்லிம்ஸ் வந்து பாடுபட்டிருக்காங்க. அதுல வந்து தேவருடைய இது வந்து அந்த சேர்மன்ஷிப் வந்து தனித்தன்மை வாய்ந்தது. ரத்னவேல் தேவர், பிஆர் தேவரான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிறைய பேர் கட்சி தோழர்கள் இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அவங்களுக்கெல்லாம் ரெக்கக்னிஷன் கூட கிடையாது. இப்ப ஸ்ரீரங்கத்துல பாலுன்னு ஒரு தோழர், திராவிட கழகத்து தோழர், எவ்வளவு பேர்த்துக்கு தெரியும் என்னங்கிறது கூட தெரியல எனக்கு. மணச்சனூர்ல அரங்கராசன் ஒருத்தர் விடுதலை பேப்பர் போடுவாரு, தினம் கொண்டு வந்து விடுதலை பேப்பர் போடுவாங்க. அவங்களுக்கு ஏதாவது வருமானம் கிடைக்கணும்னா காசு கொடுத்தா வாங்கிக்க மாட்டாருன்னு சொல்லிட்டு ஹிந்து பேப்பர் நான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணேன். நல்ல கதை தோழர் அவரு. நிறைய பேரு மிகச்சிறப்பு. நான் என்ன ஒரு பதிவா நீங்க கொண்டாடணும் நான் முயற்சி பண்ணுவோம். முயற்சி பண்ணுவோம். உங்களுக்கு நீங்க பேராசிரியர், ரொம்ப சுலபமா உங்களால செய்ய முடியும். இல்ல, அதாவது உட்கார்ந்து இது மாதிரி தலைப்பு மாதிரி எழுதி புஸ்தகம் போடுறது அதெல்லாம் வந்து கொஞ்சம் கடினம். நல்லதுங்க. நம்ம இப்போ வந்து நீங்க சொல்லும் பொழுது என்னுடைய நினைவை வந்து அதை கொண்டு வர முடியுது. அந்த என்ன நினைவுல வருதோ அதை சொல்ல முடியுது என்னால. சரி சரி சரி. தனியா உட்கார்ந்து இதை எழுத முடியும்னா கொஞ்சம் கடினம் தான், அது ஞாபகமே வராது. சரி சரி. நன்றி ஐயா, மிக்க நன்றி ஐயா. வணக்கம். உங்களுக்கு நேரம் ஆயிடுச்சு எல்லாத்துக்கும். கிராமத்து இல்லத்துல இருக்குங்க ஐயா. நல்லதுயா. எந்த கிராமம் சொல்லுங்க? அருகாமையில் பெரியார் வந்த வீடு இது. அப்படிங்களா? என்ன கிராமம்? ஆமா, வாழ ஆத்தூருக்கு அருகாமையில் உள்ள பெத்தநாயக்கன் பாளையம்ங்கிற ஒரு. பெத்தநாயக்கன் பாளையம் இங்க ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருந்து வந்திருக்கிறாங்க. பெத்தநாயக்கன் பாளையத்துல இருந்து ஜமால் முகமது கல்லூரிக்கு. ஜமால் முகமது, கரெக்ட் ஐயா. மிக்க நன்றி ஐயா. நன்றி ஐயா. பாப்போம். சென்னையில வந்து இந்த அனைத்து மாநில இது நம்ம நடத்தும் போது நீங்க முடிஞ்சா நீங்க வரணும். அதுக்கான ஏற்பாடுகள் நாங்க இப்ப இறங்குறோம். எங்களால ஐயா, என்னுடைய பெண் வந்து இந்த வேலையில் இருக்காங்க, வீட்டுல இருந்து வேலை பாக்குறாங்க. இப்ப என்னுடைய துணைவியாருக்கு உதவியா வந்திருக்காங்க. அவங்க ஏதோ ஐடியா சொல்றாங்க, கேளுங்க. சொல்லட்டும். தமிழ்மணி வணக்கம். ஒரே ஒரு கருத்து சொல்றதுக்காக நீங்க பேசுறது எனக்கு கேட்டுச்சு. அந்த அப்பா ஒரு தொகுத்து புத்தகம் மாதிரி போட சொன்னீங்கல்ல, அது நானும் கொஞ்ச நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா அவங்களுக்கு உட்கார்ந்து எழுதுறதுக்கான இது தோதிங்க இல்ல. அவங்க பேசினா அதை கேட்டு யாராவது எழுதுறதுக்கு யாராவது அங்க பிடிக்க முடியுமா? நம்ம நேரு இருக்காருமா, நேரு அவர் பண்ண முடியுமா? முனைவர் நேரு அவர் நிறைய வேலை உள்ளவருங்க.
இல்லைங்க ஐயா, இது ஒரு முக்கியமான பதிவு இல்லைங்க ஐயா. சரிங்க ஐயா. நீங்க செய்வோம் ஐயா. கேளுங்க அவர்கிட்ட. நான் அவர்கிட்ட கேட்டுறேன். கேட்டுட்டு நம்ம அது ஒரு வாரத்துல ஒரு 2 மணி நேரம் பேசினா கூட போதும். எழுதி கண்டிப்பா. ஒரு புத்தகம் மாதிரி போட்டுறலாம். ம். அதுதான் சொல்லலாம்னு வந்தேன். செய்வோம்ப்பா. நீங்க எல்லாம் அத பேசுங்க. நம்ம செய்யறோம். அதுதான் சரி. அது ஏதாவது ஒரு ஆரம்பிச்சு விட்டுட்டோம்னா நல்லா இருக்கும். அது நல்லா இருக்கும். இது தமிழ் மொழி தான் எங்க சித்தப்பா பார்த்தது. அவரு இதெல்லாம் சொன்னது. சரி. நல்ல மகிழ்ச்சியான செய்தி. நிறைய பேர் எழுத்தாளர்கள் வந்து தன்னுடைய பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற உதவியாளர்கிட்ட அவங்க பாட்டுல பேசிக்கிட்டே இருப்பாங்க. நான் கூட பத்திரிகைகள் படிச்சிருக்கேன். அவங்க அப்படியே நோட் பண்ணி அப்படியே புஸ்தகமா போட்டுருவாங்க. நீங்க சொல்றது கரெக்ட். அது மாதிரி ஒருத்தர் கண்டுபிடிச்சு கொடுத்தீங்கன்னா பிரயோஜனமா இருக்கும். இது நிறைய இன்ஃபர்மேஷன், கலர்ஃபுல்லா இன்ஃபர்மேஷன் தான். நாங்க என்சைக்ளோபீடியா தான் சொல்றது அப்பாவை. அது புத்தகமா வரணும். அத செய்வோம். அதுக்கு ரொம்ப நன்றி. வேண்டிய நன்றிமா. செய்யறோம். நன்றி ஐயா. நன்றிங்க. நன்றி. she is working from home. அதனால இருந்தாலும் வர முடியுது. நல்லா சொன்னாங்க. நல்ல யோசனை. நல்லா கரெக்டா சொன்னாங்க அவங்க. நல்ல யோசனை. ஐயா ராஜேந்திரன் அவர்கள் எங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பழைய ஞாபகங்கள் வருது. என்ன பண்றது? நன்றி ஐயா. பழைய ஞாபகங்கள் தானே இன்றைய புரட்சிக்கான விதை. ஆமாமா ஐயா. தாமோதரன் அந்த உடம்ப பாத்துங்க. தாமோதரன் ஜிப்ரானிக்ஸ்ல இருக்காருங்க. அவரு அங்க ரொம்ப விறுவிறுப்பா இருக்காரு. ஆமா, உடம்ப பார்த்து சொல்லுங்க. கண்டிப்பா நீங்க உணவு டால் பாத் சாப்பிட்டுட்டு இருக்காரு. அது சொல்லுங்க. டால் பாத் சாப்பிட்டுட்டு இருக்காரு. நன்றி. நன்றிங்க. மிக்க நன்றி. இப்ப பெரியார் செல்வத்தை கூப்பிட்டோமா? அவர் ரெடியா இருக்காரு. கையெல்லாம் தூக்கிட்டாரு. வேற ஐயா அயன்புரம் துர்ராஜ் அவர்கள் பேசிட்டாங்களா? யாருமே பேசலைங்க. ஐயா அயன்புரம் துர்ராஜுக்கெல்லாம் நேரம் ஆயிடுச்சுங்க. சரி. மணி 10 ஆயிடுச்சுனாவே அவரு கொஞ்சம் அவங்க தான் சொன்னாங்க 10 மணிக்குள்ள முடிச்சுங்கன்னு சொல்லிட்டு. ஆமா ரொம்ப ஆமாங்கய்யா. சில பேர் உடல்நிலை பொறுத்து நம்மள அட்ஜஸ்ட் பண்ணணும். ஆமா கண்டிப்பா. அனைவருக்கும் வணக்கம் ஐயா. வாங்க. நான் போய் நீங்க கான்வர்சேஷன் நடந்துட்டு போய் சாப்பிட்டு வந்துட்டேன். மாத்திரை எல்லாம் போட்டு வந்துட்டேன். அதனாலதான் ஒரு 10 நிமிஷம் கேப்ல போய் சாப்பிட்டு வந்துட்டேன். ஏன்னா மெடிசின் சாப்பிடணும், மருந்து சாப்பிடணும். அதனாலதான் சாப்பிட்டு வந்துட்டேன். நிகழ்ச்சி இன்று 799வது நிகழ்வு அறிவு ஒளி காணொலி. இன்றைய நிகழ்வு பர்னாலாவிலிருந்து, பஞ்சாப் மாநிலம் பர்னாலாவிலிருந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. பர்னாலா மாநிலம் வீரம் செறிந்த உழைக்கும் மக்கள் நிறைந்த பஞ்சாப் மாநிலம். 5 நதிகள் பாயும் பலம் மிக்க பஞ்சாப் மாநிலம். மாவீரன் பகத்சிங்கை தந்த பஞ்சாப் மாநிலம். சீக்கிய பொற்கோவில் கொண்ட பஞ்சாப் மாநிலம். நம் நாடு காக்கும் வீரர்களை அதிகமாக கொண்ட மாநிலம் பஞ்சாப் மாநிலம். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த மாநிலத்திலே நமது மாநாடு பகுத்தறிவாளர் கழக மாநாடு நடைபெறுகிறது என்பதை கேட்கும் பொழுதே நமக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. நம்முடைய கழக தோழர்கள் இன்று பர்னாலாவிலே அந்த ரயில் நிலையத்திலே இறங்கியவுடன் அவர்கள் வரவேற்பையும் அவர்கள் ஊர்வலமாக சென்றதையும் எல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தேன். மிக சிறப்பாக தந்தை பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க, பகத்சிங் வாழ்க, ஜிந்தாபாத் ஜிந்தாபாத், பகத்சிங் ஜிந்தாபாத், தந்தை பெரியார் ஜிந்தாபாத், அம்பேத்கர் ஜிந்தாபாத் என்று கோஷங்களை முழக்கமிட்டுக் கொண்டு அந்த ஊர்வலத்திலே சென்று அந்த மண்டபத்தை அடைந்ததை எல்லாம் நான் அந்த வீடியோவை பார்த்தேன். மிக சிறப்பான நிகழ்வு. இந்த நிகழ்ச்சியிலே தாமோதரன் ஐயா அவர்கள் பல மாநில ஜார்க்கண்ட் மாநில விகாஸ் என்ற ஒரு பேராசிரியரையும், ஒடிசா, தெலுங்கானா, ஆந்திரா, இமாச்சல் பிரதேஷ் போன்ற
ஊர்களிலிருந்து தொட்டு பார்த்து வாங்கியிருப்பான். பகுத்தறிவாளர்களை எல்லாம் இந்த நமக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். மிக சிறப்பாக அவர்கள் ஆற்றிய உரைகளை எல்லாம் கேட்டோம். மிக சிறப்பான நிகழ்ச்சி. இன்னும் ஏன் கருப்பு சட்டை அணிந்து கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று ஆச்சரியமாக கேட்டார்கள். நமது தோழர்கள் விலக்கி சொல்ல வேண்டும். கருப்பு சட்டை ஏன் அணிகிறோம் என்பதை அங்குள்ள வடநாட்டில் உள்ள மக்களுக்கு அந்த மாநாட்டுக்கு வந்திருக்கும் மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும். நம்முடைய இழிவுகள் ஒளியும் வரை நாம் இந்த கருப்பு சட்டையை அணிந்து உண்டாக இருப்போம் என்பது காட்டுவதற்காகவே இந்த கருப்பு சட்டை அணிகிறோம் என்பதை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எப்படியாவது நீங்கள் அவர்கள் மொழியிலே, ஆங்கிலத்திலேயோ ஹிந்தியிலேயோ எப்படியாவது இந்த கருத்தை அவர்கள் மனதிலே பதிய வைக்க பாருங்கள் என்பதை கேட்டுக்கொண்டு மிகவும் சிறப்பாக நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும், நாளை மறுநாள் நடக்கும் நிகழ்வுகளுக்கு, இந்த மாநாட்டிற்கு என்னுடைய வாழ்த்துக்களை எல்லாம் தெரிவித்து, இந்த அறிவு வழி காணொலி ஒரு நல்ல நேரத்திலே ஒரு சிறப்பான இந்த நிகழ்ச்சியை கொடுத்ததற்காக அறிவு வழி காணொலிக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா பேசியாச்சுங்கய்யா. நன்றி பெரியார் செல்வம் அவர்களே. ஐயா நான் பேசுறது கேட்டுதுங்களா ஐயா? அருமையா கேட்டுருங்க ஐயா. நன்றி நன்றி. ஏன்னா சைலண்டா இருக்கவும் ஒருவேளை கேட்கலையோன்னு நினைச்சிட்டேன். நன்றி. இல்ல கேட்டது. சரி, இப்ப பெரியார் செல்வத்தை கூப்பிட்டு கூட்டம் முடிக்கலாம். அதனால கொஞ்சம் ரியாக்ட் பண்ண முடியல. ஐயா பெரியார் செல்வம் வாங்க ஐயா. கலைச்செல்வி அம்மா தான் இருக்காங்க. ஐயா, அந்த அறிவுவழி காணொலி என்பது உலகம் பரவ வேண்டும் என்பது எல்லாருடைய அவா என்று தெரிவித்துக் கொண்டு, ஐயா நீங்க சொன்னீங்க ஒண்டர்ஃபுல் ஆர்கனைசேஷன் சொன்னீங்க சேரலாதன் ஐயா. உண்மையிலே தாமோதரன் ஐயாவுக்கு அது பொருந்தும். நீங்க ஒவ்வொருத்தரையும் வாழ்த்து சொல்லும் போது ரொம்ப பெருமையா இருந்தது. நாங்க எல்லாம் ரொம்ப பெருமை கொள்றோம். அதோட இல்லாம அந்த பஞ்சாப்ல இருக்கிறவங்க, ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து வர்றவங்க, ஒரிசால இருந்து ஐயா தோழர் வந்தாங்க. அவருடைய பேர் தெரியல, இருந்தாலும் அவருடைய தாக்கங்கள் பெரியார் எப்படி இப்படிலாம் இருந்தாரு, எதற்காக பாடுபட்டாரு அப்படிங்கறது நல்ல ஒரு விளக்கம். அவங்க புரிதலோட பேசுகிறாங்கன்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதோட இல்லாம அடுத்தது ஆந்திரால இருந்து பேசினாங்க. அந்த தெலுங்கானால இருந்து பேசினாங்க. அவரு தெலுங்குலயும் பேசினாரு, அதோட ஆங்கிலமும். நம்ம தமிழ் எப்படி ஐயா? நான் பேசுறது கேக்குதா ஐயா? கேக்குதா? சரிங்க ஐயா. அதே மாதிரி அவங்க தெலுங்கானால இருந்து வந்தவர் ஐயா அவர்கள் ரொம்ப உணர்வு பூர்வமா பேசினாங்க. இந்த அந்த தெலுங்குல சொல்லும் போது எங்களுக்கு ஆலோசனை வழங்கக்கூடிய தன்மையில யாருமே இல்ல. அந்த அடிமை தன்மை எங்கிட்ட இருந்துருது. எங்களுக்கு அந்த உணர்வு ஊட்டக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டு பீப்புள் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கிறவங்க. அது மாதிரி அவருடைய பேச்சு இருந்து தெலுங்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சதுனால நான் அத ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு, புரிந்த அளவுக்கு நான் சொல்றேங்க ஐயா. அது ரொம்ப ஆவேசமா அதை உணர்த்தி பேசினாரு. அதே மாதிரி அந்த அம்மா ஒருத்தவங்க பேசினாங்க. அவங்க நல்ல ஒரு சின்ன வயதாதான் இருக்கும், இருந்தாலும் அவங்க நல்ல உணர்வு பூர்வமா பெண்களுக்கு உரிமை கொடுத்தது, எல்லாருக்கும் கல்வி கொடுத்தது, உத்தியோகம் கொடுத்தது,
உத்தியோக வாய்ப்பு பெற்றது. இதெல்லாம் அவங்க வந்து ஒவ்வொன்றையும் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. பெரியார வந்து ஒரு ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா மாநிலம் தழுவிய அளவு இத வந்து ரொம்ப எடுத்து இருக்கிறாங்க என்பது பெரும் மகிழ்ச்சி. இத வந்து ஒருங்கிணைச்ச தாமோதரன் ஐயா அவர்களுக்கு மிக்க பாராட்டுதலையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது ஐயா சொன்ன மாதிரி அவங்க எல்லாம் கொஞ்சம் பேசாம இருந்தாங்கன்னா இன்னும் நல்லா ஒருங்கிணைப்பு நல்லா இருந்திருக்கும், அமைதியை காத்திருக்கணும். ஐயா இத சொன்னாங்க, சரலாதன் ஐயா சொன்னாங்க, இயக்குனர் ஐயா அவர்கள் சொன்னாங்க. ஐயா அவர்கள் பாராட்டும் போது ஒவ்வொருத்தரை பத்தி பேசும்போது ஆங்கிலத்துல பேசினாங்க. அதுவும் ஒரு சிறப்பான ஒரு பேச்சாக அமைந்தது. வேலாயுத ஐயாவும் நல்லா குறிப்பிட்டு பேசினாங்க. அதே போல அயன்புரம் துரைராஜ் ஐயாவும் அதனுடைய கருத்துக்களை இது பண்ணி பேசினாங்க. ரொம்ப பெருமையா இருந்தது. நம்ம அறிவொளி காணொளி வந்து இந்த அளவுக்கு பரவி ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கின்றது என்பதை பார்த்தா ஒவ்வொருத்தரும் நம்ம இயக்கத்துல உள்ள தோழர்கள் அத்தனை பேரும் பெருமை அடைகிறோம் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நாளைக்கு நிச்சயம் மாநாட்டை நாம் காணொளி மூலியமாக கண்டு கழிப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு சேரலாதன் ஐயா அவர்களுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு மிக்க நன்றி. வணக்கம். நான் நன்றி சொல்லிடுறேன்.
பெரியார் செல்வம். ஐயா, நம்ம புதுக்கோட்டை ராஜேந்திரன் லைன்ல இருக்கீங்களா? ஐயா, இவரு வழியில போயிட்டாருன்னு நினைக்கிறேன். நம்ம பெரியார் செல்வன், நீங்க நன்றி சொல்லிடுங்க ஐயா. புதுக்கோட்டை ராஜேந்திரன். வணக்கம். இந்த 799 பங்கேற்று சிறப்பாக கருத்துரையாற்றிய பல மொழியினருக்கு நாம் முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து நம்முடைய சிகாகோ பேராசிரியர் ஐயா அவர்கள் பல சிறப்பான கருத்துக்களை எடுத்து கூறினார். அவர் ஒரு கொள்கலம் அவரும் அவரது பணி. இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய தாமோர் ஐயா அவர்களும் மோகன்ராஜ் ஐயா அவர்களும் சிறப்பாக பலரை அழைத்து இந்த நிகழ்ச்சியை நாம் எல்லோரும் அறிவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அறிவொளி காணொலி இயக்கம் தான் நன்றி செலுத்த வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நான் நன்றி கூறி முடித்துக் கொள்கிறேன். வணக்கம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. நாளை சந்திப்போம். மிக்க நன்றி. நாளை சந்திப்போம். நன்றி ஐயா, நன்றி. வணக்கம்.